குரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சங்கடம் இல்லாமல் கேட்கணும், அவர் எனக்கு சங்கடம் இல்லாமல் சொல்லணும். நான் எப்படி கேட்கணும் அவர்கிட்ட? சங்கடம் இல்லாமல் கேட்கணும். அவரு எனக்கு, நீங்கள் அந்த புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா சிவாகமத்தில் ஒரு வரி வரும், தாய் தன் மணாளனோடு கூடியதை தன் மகளுக்கு கூறுவது எங்கனே அப்படின்னு போட்டிருப்பார். ஒரு பாட்டில் அந்த வரி வரும். ஒரு அம்மா தன் கணவனோடு கூடியதை மகளுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி இறை அனுபவம்னு அவர் சொல்கிறாரு. அங்கே தான் ஒரு குரு இல்லை. ஆனால் குரு அப்படி இல்லை. குரு என்ன பண்ண மாட்டார் எதுக்குமே. அவர்கிட்ட எதுவுமே இல்லை, குருக்கிட்ட எதுவுமே இல்லையா? அவருக்கு அது மேலே அக்கறையும் இல்லை. அவர் உறவு பாராட்டல, உன்னை ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கல, நீ எனக்கு கீழே மேலேன்னு பார்க்கல. உன் கேள்வி மட்டும்தான் அவருக்கு வேணும், உனக்கு பதில் மட்டும்தான் அவர் தரணும். உன் பதில் எதனா தப்பாக இருந்தனா நீ உன்னுடைய பதில் தப்பு, உன் பார்வை தப்பு, நீ பார்த்துக்கிறது தப்பு, நீ புரிஞ்சுக்கிறது தப்பு, நீ புரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு. இன்னும் தப்பு சொல்கிறது ஒரு குருவோட வேலை. ஆமாம், தப்பு சொல்கிறதும் குருவோட வேலை தான். திருத்துறது தான். அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க? அங்கே அட்ரஸ் செஞ்சுரி எப்படி இருக்கணும்? எப்படி ஒன்றும் இருக்கலாம். மாடு மேய்க்கிறவா இருக்கக்கூடாதா? டிராஃபிக் போலீஸாக இருக்கக்கூடாதா? வழிபோக்கராக இருக்கக்கூடாதா? அந்த ஊரில் வாழ்கிற மட்டமான ஜாதியில் வந்துருக்கக்கூடாதா? உனக்கு என்ன தேவை? அட்ரஸ் தேவை. ஆள் இப்படி இருக்கணும், அவன் தான் பதில் சொல்லணுன்ற. ரெண்டாவது அவன் சொல்கிறான் அட்ரஸ் எனக்கு தெரியும்ன்ட்டு என்ன பண்ண? நீ ஒருத்தன் அட்ரஸ் தெரியும்னா என்ன பண்ணி நான் ஒன்னேன்? குரு என்ன பண்ணுவார்? காத்து நிற்பார். எதுக்காக? எல்லாரும் கேள்வி ஏற்று போக மாட்டாங்களா? குருவோட நோக்கம் தான் பெற்ற இன்பம் அதில் சொல்லி வச்சிருப்பார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். எத்தனை பேர் எத்தனையோ வாட்டி எப்படியோ ராகம் அமைச்சு பாடிறாங்க. அது என்ன ஊன் பற்றின்னு மட்டும் தெரியவே இல்லை, கேட்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த கேள்வி அவங்க இல்லாமல் போகிறாங்க? இந்த கேள்வி எப்படி கேட்காம போயிடும்? அந்த கேள்வி கேட்டால் அவர்னா அவன் இல்லை சந்தோஷமாக. குடிப்பியானா? ஆமாம் குடிப்பேன். பார்ப்பியானா? ஆமாம் பார்ப்பேன். பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கிறாங்க? ஆமாம் இருக்கிறாங்க. வீடெல்லாம் கட்டின்னு வசதியாகிறேன்? ஆமாம் வசதியாகிறேன். கேரவனில் போறியா? ஆமாம் கேரவன் போகிறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன்? ஆமாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன். அங்கே போனால் எப்படி ரிப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். அங்கே போனால் குடிப்பியா? ஆமாம் குடிப்பேன். எப்பட்றா நீ ஆன்மீகவாதி? நானா பண்ண முடியும்? நான் தான் ஆன்மீகவாதி. லோகத்தில் யாருமே ஆன்மீகவாதி இல்லைன்றி? ஆமாம் இல்லை, வாழ தெரியல, சிரிக்க மாட்டேன்ற, கொண்டாட்டமாக இருக்க மாட்டேன்ற, இல்லை என்னோட வேற ஒரு பக்கத்தை பார்க்குற நீ என் மூஞ்ச பாடுறேன்னா வேற எதனா பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? 1992 3ஆம் மாதம் ரயில்வே வேலை உள்ளே போனேன். 2002 கடவுள் தெரிஞ்சுக்கினேன். 2006 ஒரு குடில் கட்டினேன். 2017 விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தேன். புரியுதா நான் சொல்கிறேன்? இந்த சம்பவங்கள்லாம் கோத்து பாருங்க. உருவாகணும்னு நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? நான் இல்லை, பேஷன்சி, வெயிட் பண்ணுறது. யாரும் உண்மை சொல்ல வெறுப்பாயிடுச்சு, அதனால தான் வந்து பொய் சொல்கிறேன். சைவாசைவம் சொல்லி உங்களை ஏமாத்திங்கிறாங்க, உங்களை வாழவே விட மாட்டேன்றாங்க, நீங்கள் நிம்மதியாகவே இல்லை, கடவுளின் பேரில் அசிங்கப்படுறீங்க. ஏன் இந்த அசிங்கம்? அந்த கேள்விக்கான பதில் தான் நான். ஒரு குரு கிட்ட போனால் குரு யார் அறிமுகப்படுத்தி வைக்கணும்? உன்னை. நீ எனக்கு அறிமுகப்படுத்தலாம் அல்பம். ரொம்ப உன் பேர் ஊர் ஜாதி சொல்லி நிற்பேன். நான் உன்னை அறிமுகப்படுத்தினா நான் வேற ஆளு. அப்புறமா நீ வேற மாதிரி ஆயிடுவா. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு. இல்லை என்னை சரியாக சந்திச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சந்திச்சு உங்களை கேட்டு பாருங்க, இன்னும் அப்படி பெருசாக சொல்லிடுவாரான்ட்டு. அப்புறமா நீங்கள் அவர் முன்னாடி ஒன்றும் இல்லைங்க தூசுன்னுவேன். புரியுதா? அவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிறோம். வந்தவனுக்கு தான் என்ன தெரியும். சீடெல்லாம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குருவை பேசு. இல்லை குருன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும்ல. மனைவி, கணவன், மகன், அப்பா, அண்ணன், தம்பி. கணவனும் அப்பாவும் ஒண்ணா? கணவன் அப்பாவா இருக்க மாட்டாரா?
இன்னொருத்தருக்கு, எனக்கு இல்லை. ஒரு ஆண் கணவனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்னவா தோழனாக இருக்கலாம். ஒரு ஆண் ஆனால் தோழியாக இருக்க முடியா? ஒரு ஆண் தோழியா? மனைவியாக இருக்க முடியா? ஒரு ஆண் மனைவியாக இருக்க முடியா? முடியாது. குரு குரு ஆணா இருப்பானா பெண்ணா இருப்பாங்களா? ஆணா இருந்தா குருவா, பெண்ணா இருந்தா குருவா? அப்படியா? பெண்ணா இருந்தாலும் குரு, ஆணா இருந்தாலும் குரு. குரு ஆணாவோ பெண்ணாவோ இருக்கக்கூடாது. அப்பனா திருநங்கையா இருக்கணுமா, மூன்றாம் பாலினமா இருக்கணுமா? அதுவும் இல்லை. குருன்னா குரு, அவ்வளவுதான். குரு யாராவனா இருக்கலாம். திருநங்கை கூட குருவா இருக்கலாம். திருநங்கை கூட என்னவா இருக்கலாம்? குருவா இருக்கலாம். பரதநாட்டியம்லாம் யார் கத்துறாங்க? பரதநாட்டியம் பெரும்பகுதி யார்கிட்ட இருந்து தான் வந்தது? இப்போ அவங்களாம் அதில் மாஸ்டர்லாம் வாங்கிக்கிறாங்க, இருக்கிறாங்க. குருன்னா என்ன? குருன்னா யார் அப்படின்னா, பிளாக் ஸ்பாட் இருக்கா என்னோட பிளாக் ஸ்பாட் yogakutil.blogspot.com, அதில் குருன்னு எழுதி வச்சிருப்பேன். ஒரு கல், ஒரு பேப்பர், ஒரு துண்டு கூட குரு தான். அதாவது உங்களுக்கு விடுதலை உணர்வை வாங்கி கொடுத்துச்சுன்னா, அதாவது உங்க கேள்விக்கு பதில் உங்களுக்கு சொல்லிச்சேன்னா அது எதுதான்? அது இதுன்னே பேசுறதுதான் சரி. குருவை எப்படி பேசுறதுதான் சரி? அது இதுன்னு தான் பேசணும். பாலினம் சேராத உயர்திணை அது. கடவுள் கூட அது இதுதான். கடவுள் என்னதான்? அவன் அவள் அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் என்னதான் சொல்லணும்? அது இதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குருவி எப்படிதான் சொல்லணும்? அது இதுன்னு தான் சொல்லணும். அவர்னு சொல்லக்கூடாது, அவள்னு சொல்லக்கூடாது. குரு என்னன்னு சொல்லணும்? அது. என் குரு என்னிடம் பேசியது, நான் குருவிடம் பேசினேன், அப்படிதான் சொல்லணும். குரு ஒரு ஆண் கிடையாது, குரு ஒரு பெண் கிடையாது, குரு ஒரு திருநங்கை கிடையாது. உயர்திணையில அது ஒரு அக்னிணை. அது பேர் உயர்திணை உள்ள அக்னிணை. அதுல ஆண் பெண்ணுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. ஒரு ஆண் ஆண், ஒரு பெண் பெண். பெண் ஆணுக்கிட்டே ஆண் பெண்ணுக்கிட்டே ஒரு ஈர்ப்போடு இருப்பாங்க, அவ்வளவுதான். இது எதுல சேராது? ஆண் பெண்ல சேராது. முதல்ல குருன்னா ஆண் பெண் கிடையாது. மனிதன் தானா? மனிதன் மட்டும்தான் கிடையாது. வாய்ப்பு எனக்கு தர அத்தனையுமே இதுதான் எனக்கு குரு. இப்போ எனக்கு வாழ்க்கையில நிறைய குரு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா இப்போ சொல்லலாம் தானா? அதுவும் கிடையாது. நிறைய குருலாம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஒரு குரு தான் இருக்க முடியும். ஒரு மனிதனுக்கு எப்படி தான் இருக்க முடியும்? ஒரே குரு தான் இருக்க முடியும். அப்போ நான் ஸ்கூல்ல சந்திச்சது, போனது, வந்ததெல்லாம் ஆசிரியர்கள். உங்களாம் யாரு? ஆசிரியர்கள். சும்மா ஆசை நீக்கியவர்கள், ஆசிரியர் பத்தினவங்க, சமாதானம் பத்தி அமைச்சவங்க. என்ன பண்ணல, என்ன முழுமையை நோக்கி நகர்த்தவே இல்லை. எனக்கு கேள்வியற்ற ஒரு மனநிலை உருவாக்கல, கேள்வியை தான் உருவாக்குனாங்க. ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா என்ன கேள்வி உருவாக்கலாங்க. இது ஏன் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நான் அதை அப்படியே ஒத்துன்னு கேள்வி எழுப்பாம அங்கேயே நின்றுனேன். எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஏன் நான் கேட்க முடியாது அவங்கள. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா அப்படிதான் போடு அப்படின்னுவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே தெரியாது. ஒரு சின்ன வட்டம் முழுமை அஞ்சிச்சு, ஒரு அரை வட்டம் முழுமை அடையல, அதனால் அது குறுக்கு கோடு அப்படியும் இல்லை, நேர்கோடு அப்படியும் இல்லை, இதெல்லாம் சேர்த்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க உங்களுக்கு. இப்படி போடு அதான். அப்படி போட்டு கீழே இன்னொரு ஒரு அரை வட்டமோ ஒரு முழு வட்டமோ போட்டேன்னா அது ஒரு வட்டத்தை அப்படியே நீட்டி உள்ளே எடுத்து போய் செருவி மேலே எடுத்து போய் போட்டேன்னா இ. ஒரு கட்டத்துக்கு கவுத்து போட்டு என்ன பண்ணலாம்? ஒரு கோடு போடாம விட்டேன்னா இ. வட்டம் போட்டு ஒரு ரவுண்டு அரை வட்டம் போட்டு நேர்கோடு மட்டும் போடு, அது பேர் இப்படிலாம் சொல்லி தருவாங்களே தவிர ஏன் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன் ஒரு அரை வட்டம், ஒரு முழு வட்டம், ஒரு அரை வட்டம் ஆகி உங்ககிட்ட வந்துக்குது, அதனால அது உயிர், அது ஒரு முழு வட்டம் அரை வட்டமாகி எங்கே வந்துக்குது? உன்னை நோக்கி வந்துக்குது. அதனால தான் உன்னை, உனக்கு, உன்னுடையது, உயிர் அப்படிலாம் சொல்லி நிற்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தர மாட்டாங்கன்னா, ஒரு மொழி வளமை இருக்கும், மொழி சொல்லி தருவாங்க. மொழியோட ஆரம்பம் ஏன், அது எங்கேருந்து வந்தது அப்படி ஒரு கேள்விக்குன்னா இல்லை, அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. அவங்க ஆசிரியர், குருக்கு அப்படி இல்லை.
அப்போ குருன்னா பொருளாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், ஒரு மனுஷனாகவும் அது இருக்கலாம். எனக்கு மனுஷனாக இருந்து உதவுறுத்துன்றது கடவுள் தந்த சித்தம். விண் என்று இறங்கி வினைக்கீழாமை கொண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு திருமூலர். தன் நந்தியை எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண் என்று இறங்கி. அப்போ குரு விண் என்று இறங்கினார். நானு நீங்க நீங்க விண் என்று இறங்கலையா? நீங்க வடிவு கொண்டவர் இல்லையா? நீங்க உங்க வினைக்கீழா வடிவு கொள்ளலையா? அப்போ ஒரு குரு என்ன ஆக மாட்டாரு, என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவர் தெளிந்ததுனால நீ அங்க போனா நீயும் தெளிஞ்சிருவ, அவ்வளவுதான். அவர் தெரிஞ்சிட்டாரு, அவரை போட்டுறதுக்கும் வேலை இல்லை. அங்க போனா என்ன ஆயிடுவ, நீயும் தெளிவாயிடுவ. நீயும் குருவாயிடுவியானா இல்லை. நீயும் குருவாயிடுவியானா இல்லை. குருவை உருவாக்கல, குரு தெளிவானவங்கள உருவாக்குறாரு. படி உன்னை மேலே ஏத்துச்சு. படி என்ன பண்ணுச்சு? நீ ஒன்றும் படி ஆக முடியாது, நீ படி கிடையாது. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆள்கிட்ட போகிறேன், அவர்கிட்ட கற்றுக்கிறேன், நானும் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த குரு பரம்பரையா அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? குரு பாரம்பரியமாக வரமாட்டார். பாரம்பரியமாக வந்து அவர் குரு கிடையாது, வாத்தியார், ஆசிரியர். புரியுதா நான் சொல்கிறேன்? பாரம்பரியமாக வந்தால் யார்? அவரு ஆசிரியர், காசு நிற்கிறது. சும்மா தமாஸ் அங்கே கற்றுன்னு வந்து என்ன பண்ணுறாரு, பேசிக்கிறாரு. ஒரு கல் கூட, ஒரு பேப்பர் கூட, ஒரு மரம் கூட, ஒரு செடி கூட, ஒரு தடுக்கல் கூட, ஒரு மேடு கூட உனக்கு குருவாக இருக்கும். ஆனால் அது பாரம்பரியமாக வந்ததாக இருக்கக்கூடாது. எப்படி வந்துருக்கக்கூடாது? ஒரு குரு எப்படி வந்துருக்க மாட்டார்? பாரம்பரியமாக வந்தால் ஒரு குருவே கிடையாது. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குருன்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்காது. சொல்லி வச்சுருப்பாங்க, குருமூலத்தையும் ரிஷிமூலத்தையும் பார்க்காதன்னு. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, ஒரு மூலத்திலேருந்து வந்தால் ஒரு குரு கிடையாது, மரபு வழியாக வந்தால் ஒரு குரு கிடையாது. இப்போ நந்தி குரு, திருமூலர் குரு கிடையாது. திருமூலர் யார் கிடையாது? குரு கிடையாது. அவர் என்ன பண்ணல, கூப்பிட்டு வச்சு மாணவர்களெல்லாம் கற்றுத்தரல, தான் பெற்ற அனுபவத்தை ஒரு புக்கை கொடுத்துட்டு போயிறாரு. திருமூலர் உட்கார வச்சு நான் இவரு பேர் சொல்லி கொடுத்தேன், எனக்கு இவங்கெல்லாம் மாணவர்கள் சொல்லவே இல்லை. இல்லை, அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் புக்கு எழுதுகிறார். நான் நந்தியை சந்தித்தேன், நான் சந்திக்கும் போது எனக்கு கூட சக மாணவர்கள் 8 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பேரை சொல்கிறாரு. நாங்கள் இந்த மாதிரி படித்தோம், இந்த மாதிரி நான் மழைக்காலம் கடந்து ஒரு பனிக்காலங்களில் போய் அங்கே போய் உபதேசம் வாங்கினேன், அவர் எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாரு, இப்படியெல்லாம் பாடம் நடந்தது, இதெல்லாம் நான் கற்றுன்னு வந்தேன், இதெல்லாம் தந்திரங்களாக நீங்கள் செய்யுங்க, இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் குரு இல்லையா? கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவரு குரு கிடையாது, அவருடைய புத்தகம் குரு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அவர் யார் கிடையாது? குரு கிடையாது, அவருடைய புத்தகம். ஏன் அவர் புத்தகம் குரு? நீ அடையிறதுக்கான விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வழியாக சொல்ல, அவர் ஒரு புத்தகம் வழியாக சொல்லிட்டார், ஒரு நூல் வழியாக சொல்கிறார். அவர் சொல்லவும் சொல்கிறாரு, நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார். ஏன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் குரு மாதிரி என்னால் இருக்க முடியாது. என்னை கூப்பிட்டு என் கேள்விகள்லாம் பதில் சொல்லி என்னை நடைமுறையெல்லாம் பத்தத்தெல்லாம் வந்து உட்கார வச்சு நான் அந்த மாதிரிலாம் செஞ்சு கற்றுக் கொடுக்குறது எனக்கு சாத்தியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு புக்கை எழுதுகிறேன், படிக்கிட்டோம், படித்து யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புரிஞ்சிட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த இது ஸ்ப்ரெட் ஓவர் ஆகட்டும், புரிஞ்சுக்கிட்டோன்னு எழுதுகிறார். விளக்கவோ போவோம், உனக்கு விளக்க தெரியும்னு அவர் நம்பினார். உனக்கு என்ன நினச்சாரு, நீ படித்தா அந்த சமகாலத்தில் இருக்கிறவங்க படித்தே அவங்க அதை புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பாட்டை புரிஞ்சுட்டு 1 வருஷம் ஆகும்னு சொல்லிவிட்டு 3000 பாட்டு 3000 வருஷம் வாழ்ந்தாருன்ட்டாங்க. அவர் என்ன இல்லைப்பா, கூப்பிட்டு உட்கார வச்சு. லோகத்தில் நிறைய பேர் புத்தகம் எழுதுகிறாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, புத்தகம் எழுதுகிறாங்க, அடையிறதுக்கு எழுதுகிறாங்க, அடைஞ்சதை எழுதுகிறாங்க, அடைஞ்சதாக சொல்லி எழுதுகிறாங்க, பொய் சொல்லி எழுதுகிறாங்க, புரிஞ்சதை எழுதுகிறாங்க, பக்தியோடு எழுதுகிறாங்க, கடவுளை போற்றி எழுதுகிறாங்க, பாராட்டி எழுதுகிறாங்க, இந்த மாதிரி பல விதமாக எழுதுகிறாங்க. ஒரு போற்றி அகவலை நீங்கள் படிச்சுட்டு கடவுளை புரிஞ்சிக்க முடியாது. ஒருத்தர் கடவுளை புகழ்ந்து பாடுறாரு, பேசுகிறார், நீங்கள் அந்த புக்கை படிச்சுட்டு என்ன பண்ண முடியாது? நீங்களும் எப்படி புகழலாம் கூட கற்றுக்க முடியாது. நீங்களும் என்ன பண்ண முடியாது, அதை புகழ்ந்து பண்ண முடியாது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, புக்குங்கெல்லாம் எழுதி வச்சுறாங்க, சடங்கு எப்படியெல்லாம் நீங்கள் வாழணும், வாழ்வியல் முறை எப்படி இருக்கணுன்ற மாதிரிலாம். அது மதமாக மாறிடும். அது என்னவா மாறிடும்? மதம். அப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், மதம் எனும் பேய். ஏன்னா இன்னொருத்தரோட சொல்லி வழிகாட்டுதல் படி நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலை. இன்னொருத்தர் யாரோ சொல்லி நீங்கள் அது மாதிரி நடந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணல, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலை. அப்போ இங்கே ஸ்லேவ்ஸ் தான் நிறைய இருக்கும் இந்த பூமியில். நீங்கள் எந்த மனிதனை பார்த்தாலும் யாரோட அடித்தோன்றலாவோ, யாரோட வழித்தோன்றலாவோ,
யாரையோ பின்பற்ற ஒருவனாவோ மட்டும்தான் இருப்பான். அது மேலே அவனால் முடியாது. வெளியே வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேறு மதங்களில் வேறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெசியா, மெய்ப்பாளர், மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். அதாவது நீங்களாம் ஆடுங்க, உங்களுக்கு என்ன தெரியாது, ஒழுக்கமாக வாழ தெரியாது. நாங்கள் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், வழிகாட்டுவோன்னே. அப்படியே வாழ்கிறோன்னுங்கிறாங்க. ஏன்னா பயணம் பண்ணி போகிறவனுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறான். ஒரு இடத்துல நிலையாக வாழாதவனுக்கு என்ன தேவைப்படுது, பயணம் பண்ணாதவனுக்கு வழிகாட்டி தேவையா? பயணமே பண்ணல, அவனுக்கு வழிகாட்டி தேவையா? நான் ஒரு ஆற்றுப்படுகையில் உட்காந்துன்னு வாழ்ந்துன்னுக்கிறேன், நெல்லை போடுறேன், வருது சாப்பிட்றேன், பழம் வருது சாப்பிட்றேன், எனக்கு வழிகாட்டி தேவையா? நான் எங்கன்னா போவேன்னா சாப்பிட்ணும், எனக்கு தெரியும், சாப்பிடுவேன், வாழ்வேன், வாழ தெரியும், எனக்கு பிரச்சனை இருக்குதா? இல்லை. எப்போ வழிகாட்டி தேவைப்படுறாங்க? நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் எனக்கு வழிகாட்டி வேணும். நான் போகாத பட்சத்தில் எனக்கு போகாத ஊருக்கு வழி தேவையில்லை. ஸோ தன்னை குருன்னு சொல்லின்னு வழிகாட்டுறவங்களுக்குன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. வழிபோக்கர்களுக்கு என்ன தேவைப்படுது, வழிகாட்டிகள் தேவைப்படுறாங்க. அப்போ நம்ம குருன்னு நாம் யாரை தேடணும்? என் கேள்வி அறுபடுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கணும். எனக்கு என் கேள்வி அறுபடுறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும். அதை எடுத்து நான் படிக்கணும், என் கேள்வியை அறுத்துக்கணும், அவ்வளோதான். இது எது எனக்கு சாத்தியமோ அதுவெல்லாம் குரு தான் எனக்கு. ஆனால் என்ன ஆகக்கூடாது, எனக்கு இடத்தில் இருக்கக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. நான் எப்போ சந்தேகம் வந்தாலும் எனக்கு அதை தீர்த்துடணும், போய் பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இருக்கணும், என் அனுபவத்தை புரிய வைக்கிறதுக்கு, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்னை கேட்கறதுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பார்க்குறதுக்கு, என்னை தெரிஞ்சு எடுத்தும் போகிறதுக்கு. நூல் உதவுமானா உதவும், சிவவாக்கியம் அந்த மாதிரி உதவுமானா உதவும், சிவாவும் உதவுமானா உதவும். அப்படி தான் நான் லோகத்தில் போய் எல்லாத்துலேயும் யாருன்னா எனக்கு ஒரு குரு கிடைப்பாங்களா, என் கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குமா போனால் எனக்கு நிறைய நண்பர்கள் கூட, நண்பர்கள் வட்டத்தோடு நான் அங்கங்கே போகிறேன். அவர்கள்லாம் தன்னை குருன்னு கூட சொல்ல ஆனால் பாடம் நடத்துகிறாங்க. குருன்னு சொல்லாமல் எப்படி பாடம் நடத்துகிறாங்க? இவரு தான் அவங்களுக்கு குருன்னு சொன்னாங்க. நான் அவரை கேட்கும்போது அவர் குருன்னுலாம் என்ன சொல்ல, நீ என்னை எடுத்துக்கலாம் எடுக்காமல் போயிடலான்றாரு. நான் தான் சொன்னுக்கிறேன் நான் குருன்ட்டு. நான் அது ஆணவம் இல்லை, நான் குரு. உன் கேள்வி என்ன பண்ண முடியும், அறுபடை வைக்க முடியும், நீ கேள்வி ஏற்று போக முடியும். ஆனால் போன சீடனில் கூட நான் சொல்லியிருப்பேன், நான் தான் குருன்னு எழுதி வச்சுக்கிறேன். எனக்கு சீடன் வரல இருக்க நிறைய பேர் சீடன் நான் இல்லையா, எனக்கு பயமாக இருக்குது பேச, அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்னை குருவாக ஏற்றுக்கிற பட்சத்தில் யாருக்கும் யாரு தான், என்னை யாருன்னா ஓரமாக செவத்தோரமாக எட்டி பார்த்து இவர் தான் என் குருன்னு ஒருத்தன் ஒத்துக்கிறான்னா அவங்க யார் தான், அவன் என்னை எந்த அளவுக்கு போதுன்னு வச்சுக்கிறானோ அந்த அளவுக்கு நான், அவ்வளோதானே தவிர ஒரு குரு தீர்க்கமாக அப்படியே சீடனை இவர் தானே. நான் உன்னை சீடன் அடையாளம் கட்டினா நீ என்ன பண்ண, நீ என் முன்னாடி வந்து நிற்கணும், நீ என்னை பார்த்து நான் உன் சீடனாக இருக்க தகுதி உள்ளவனான்னு கேட்கணும், இல்லை என்னை சீடனாக ஏற்றுக்கோன்னு நீ சொல்லணும். அதுக்கு ஏதோ ஒன்று எனக்கும் உனக்குமான ஒரு ஒப்பந்தம் ஏற்படணும், நான் சொல்கிறது நீ செய்கிறதுக்கு தகுதியாக இருக்கணும். அப்படிலாம் யாரும் இல்லை இங்கே. அப்படியே போய் கை கட்டி நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்றதுக்கு காரணங்கிறீங்களா என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீ சொல்கிறத மட்டும் தான் செய்வேன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லை நான் தான் அப்படி சொல்ல முடியுமா? நீ அப்படி தான் வாழ முடியுமா? இல்லை, அதுக்கான தகுதி உனக்கும் இல்லை, அதுக்கான தகுதி எனக்கும் கூட இல்லை. அப்போ குரு இல்லையானா நீ குருவாக ஏற்றுக்கிற பட்சத்தில் எதுவுமே என்ன தான், நீ எதை ஏற்றுக்கினாலுமே அது என்ன தான், குரு தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒரு குருக்கிட்ட போய் குரு யாருன்னு கேட்குறான், எனக்கு யார் குரு இருப்பாங்க? ஒன்றும் இல்லை, நீ காலில் யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறியோ அவன் தான் உனக்கு குருன்ட்டான். அந்தாள் இவன் நைட்லாம் மூச்சு நின்று பார்த்துன்னுக்குறான். ஒரு திருட்டு ஓடியாடுறான், பின்னாடி சிப்பாய்ங்களாம் அவனுக்கு தென்னு ஓடிடுறான்னு. காலில் இவன் தானே பார்த்தான், என்ன பிடிச்சிட்டான் காலை பிடிச்சி, நீ தான் என் குரு, எனக்கு வழியை காட்டு, நான் என்ன பண்ணுறது? யார் இந்த ஆள்? அந்த திருண்ண பின்னாடி வராங்க, உடனே பிடிச்சிருவாங்களே, டே என்னை விட்றா, என்னை விடு. யார் இந்த திருடன்? என்னை விட்றா, என்னை விட்டுறா, எட்டி வச்சுட்டு ஓட்டான். இவனுக்கு புரிஞ்சிச்சு, என்னை விட்டுடணும், நானும் இல்லாமல் போயிடணும், நான் தான் எனக்கு பிரச்சனை. இப்போ ஒரு குருவாக தான் ஆகிட்டாரு. ஆனால் இப்போ தேனாலும் கிடைக்க மாட்டார், திருடெல்லாம் ஓட்டார். என்ன மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு, என்னை விடுன்ட்டு போயிட்டார். இவரும் அந்த மாதிரிலாங்கிறாங்க. இன்னொன்று ஒருத்தன் சமையல்காரனாக போய் தங்கியிருக்கிறான் ஒரு இடத்துல. அங்கே போய் சமையல்காரனாகவே இருந்துக்கிறான். கண்ணாடி முன்னாடி என்ன தெரியும்னு கேட்டுக்கிறாரு குரு. அவன் நோய் ஏட்டான், அவன் குருவாகவும் ஆகிட்டு போயிட்டார். நீ இங்கே இருக்காதே, இங்கேருந்து வெளியே போய் எங்கன்னா போயிச்சு கட்டார். அப்போ குருன்றவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிந்த ஞானத்தோடு இருக்கிறாரு. தெளிந்த ஞானம், அதுனா தெளிந்த ஞானம். ஞானம் இருக்குது, அதில் தெரிந்தது. ஞானம்னா உன்னை பற்றின விழிப்புணர்வு, உன்னை பற்றின புரிதல், உன்னை பற்றின முழுமை, அது பேர் ஞானம். தெளிந்த ஞானம்னா எதை பற்றியுமே புரிதல். அது எப்பட்றா, நீ ஒரு ஃபீல்டில் இருக்கிற, இந்த கேமரா எப்படி வேலை செய்யணும் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா,
கேமரா என் கையில் தானே இருக்குது. நான் ஆப்ரேட் பண்ண என்ன பண்ணிக்கலாம், நான் அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஞானம் அடைந்திருக்கிறீங்க, கடவுள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் கற்றுப்பீங்க ஈஸியாக. ஏன் அப்படின்னா அந்த நுட்ப அறிவு உங்களுக்கு வந்துடும். உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லாமே உங்களுக்கு தோணும். ஏன் நீங்கள் எதை வேணா என்கிட்ட குத்து பார்க்கலாம். நீங்கள் எதை வேணா இது வரைக்கும் என் ஃபீல்டில் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயத்தை என்கிட்ட குத்தா நான் பார்க்குற கோணம் வேறவா இருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கெல்லாம் ஏன் இது தோணலன்னு கேட்பீங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு பதில் இல்லை, எனக்கு ஏன் இப்படி பார்க்க தெரில அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க என்னை பார்த்து. இப்போ கூட நீங்கள் என் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி வச்சுருப்பேன்ல, அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து என்ன ஆவீங்கன்னா, ஏன் எனக்கு இப்படி பார்க்க தெரில, நான் ஏன் இப்படி பதில் சொல்லலை, இவர்னா மாற்றி சொல்கிறாரு, ஒரே யோசனை பணம்னாக்கா வேற ஒன்று சொன்னார், கரெக்ட் தானே, 100 ரூபா 50 ரூபா 20 ரூபாயும் இருக்குமே, நம்ம 20 ரூபா தானே எடுத்து கொடுப்போம்னோம், இந்த தேவை 10 100 ரூபா கூட எடுத்து வருவோம், சில்லற ஒன்றுனாக்கான்ட்டானே, நம்ம ஏன் அப்படி பார்க்கலன்னு உனக்கு தோணும். பிரச்சனை எங்கே அப்படின்னா, நீ முன்முடிவுகளை வச்சுன்னுக்கிற. உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்ததுலேருந்தே தேர்ந்துக்கிறீங்க, சிக்கிக்கிறீங்க. இங்கே தான் பிரச்சனை. அப்போது ஒரு குரு என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவன் எதை சரியாக கற்றுக்கினா, இவன் எதை தவறாக கற்றுக்கினா, எது இவன் மண்டையில் போய் தப்பாக உட்காந்துங்குது, எது இங்கே சரியாக, ரெண்டுமே செய்யணும். எடுக்க வேண்டியது என்ன பண்ணா எடுக்கணும், சேர்க்க வேண்டியது என்ன பண்ணா சேர்க்கணும். 2 ப்ராசஸ். கற்றுக் கொடுக்குறது அப்படின்னா நாங்கள் நிறைய பேர் தப்பு நினச்சிக்கிறாங்க. இருக்கிற விஷயம் டேட்டா இருக்குது இல்லை, கூட என்ன பண்ணுறது டேட்டாவை. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒன்று கற்றுன்னு வந்தியா, இவர் ஒன்றே பண்ணுவார். இன்னொரு விஷயம், ஒரு குருன்றவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பின்னாடி யாரோ ஒரு ஃபோட்டோ விட்டுருவான், பின்னாடி யாரோ ஒரு மகான் இருப்பார், அவர் சொன்னார் பாருன்னுவான். நான் யார் அவருக்கு போய்கிட்ட போய் கேட்க முடியும், நான் அவர்கிட்ட போய் நின்று கேட்க முடியும். இப்போ நாங்கிறேன் சிவவாக்கியர் தான் எனக்கு சொன்னாருன்னு நான் சொல்கிறேன். எனக்கு நீ போய் சிவவாக்கியர் கேள்வி நான் சொல்ல முடியாது. யார்கிட்ட கேட்டுக்கிற, என்கிட்ட கேட்டுக்கிற. சிவவாக்கியர் இந்த பாட்டில் அது வரையில் இப்படி சொல்லிடுறாரு, இதுக்கான பதில்னு நான் சொல்லவே மாட்டேன். குரு மதிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, என்னை தெளிவடைய வச்சிட்டார், அவ்வளோதான். இப்போ நான் தான் என்ன பண்ணுவேன், உனக்கு தெளிவுத்தோம். நான் உனக்கிட்ட வந்து ஆலயம் தொழுவது சாலமுன்னு சொல்ல மாட்டேன், கொண்டாட்டமாருன்னு தான் சொல்லுவேன். ஏன், நான் நிகழ்காலத்தில் இருக்கிறேன், அவங்க கடந்த காலத்தில் இருக்கிறாங்க. அவங்க பாஷை எப்படி தான் அப்படி தான், என்னோடய பாஷை எப்படி இருக்கான், உன்னோட ஒத்திசைவு கொள்கிற ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அதனால் என்ன பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஆளை நிறைய பேர் அப்படி இலக்கணம் வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. குருனா கொண்டை வச்சுருப்பாரு, குருனா தாடி வச்சுருப்பாரு, எல்லாம் கிடையாது. ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் கூட போட்டுன்னு வரலாம், சார்ட்ஸ் கூட போட்டுன்னுக்கலாம், சொல்ல முடியாது, கோமன் கட்டுன்னு கூட இருக்கலாம். அவர் இஷ்டம், அவர் வாழ்க்கை அது. உனக்கு உன் கேள்விக்கான பதில் சொல்கிறவராக இருக்கணும். ஸோ குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சங்கடம் இல்லாமல் கேட்கணும், அவர் எனக்கு சங்கடம் இல்லாமல் சொல்லணும். நான் எப்படி கேட்கணும், அவர்கிட்ட சங்கடம் இல்லாமல் கேட்கணும். அவரு எனக்கு, நீங்கள் அந்த புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா சிவாகமத்தில் ஒரு வரி வரும், தாய் தன் மணாளனோடு கூடியதை தன் மகளுக்கு கூறுவது எங்கனே அப்படின்னு போட்டிருப்பார். ஒரு பாட்டில் அந்த வரி வரும். ஒரு அம்மா தன் கணவனோடு கூடியதை மகளுக்கு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி இறை அனுபவம்னு அவர் சொல்கிறார். அங்கே தான் ஒரு குரு இல்லை. ஆனால் குரு அப்படி இல்லை. குரு என்னவா இல்லை. அதனால தான் அங்கே அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமா இல்லை, எதுவுமே இல்லையா. ஆண் பெண்ணாக இருந்தால் தான் இந்த பிரச்சனை. ஆண் பெண்ணாக இருந்தால் தான் என்ன இந்த பிரச்சனை. நீ என் மகள் கிடையாது, நான் உன் அப்பா கிடையாது, எப்படி பேசலாம், எதை பேசலாம். இப்போது செக்ஸாலஜிஸ்ட்டு பாடம் நடத்துறாரு, செக்ஸை பற்றினா ஒரு பாடம் நடத்துறாரு டீச்சர். அந்த டீச்சர் கிளாஸில் நீ போய் நீ அவருடைய பொண்ணு, பாடம் நடத்த மாட்டாரா. செக்ஸ் ஆர்கான் எப்படி வேலை செய்யுது, எரெக்ஷன் எப்படி நடக்குது, மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் எங்கே நடக்குது, இன்டர்கோர்ஸ்னால் என்ன, 2 பேரும் உடல் உறவு கொள்ளும்போது என்ன மாதிரி உறவு வச்சுக்கிறாங்க, எந்த மாதிரி டியூரேஷன் இருக்கும், எப்படி செமன் ரிலீஸ் ஆகுது, எப்படி கர்ப்பப்பையில் போய் அது வந்து செனை மட்டும் உருவாகுது, பாடினது நடத்த மாட்டாரா. ஏன், பொண்ணுன்னாக்கா வைக்கப்படுவாரா. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பாடம் நடத்துறாரு, அவள் தானே. அப்போ அங்கே அந்த தொக்கி நிற்கிறதே இல்லை. அப்போனா நீங்கள் திருமணத்தை தப்பு சொல்கிறேன்னு நினச்சி போகிறீங்க. அவர் கற்றுக்கினவர் இப்படி இருக்குது அந்த அனுபவம், நீ அனுபவித்து புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வர்றார். சிவாகமத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, மகளே உனக்கும் திருமணம் ஆக போகுது, நீ என் கணவன் இருக்க போகிற, நீ கொண்டாடி என்ன பண்ணிக்க, அந்த சுகத்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு அவர் சொல்கிறார். அதனால் அவர் என்ன இல்லை, குரு என்ன பண்ண மாட்டார் எந்த எதுக்குமே, அவர்கிட்ட எதுவுமே இல்லை, குருக்கிட்ட எதுவுமே இல்லையா. அவருக்கு அது மேலே அக்கறையும் இல்லை, அவர் உறவு பாராட்டல, உன்னை ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கல, நீ எனக்கு கீழே மேலேன்னு பார்க்கல, உன் கேள்வி மட்டும்தான் அவருக்கு வேணும், உனக்கு பதில் மட்டும்தான் அவர் தரணும்.
உன் பதில் எதனா தப்பாக இருந்தானா உன்னுடைய பதில் தப்பு, உன் பார்வை தப்பு, நீ பார்த்துக்கிறது தப்பு, நீ புரிஞ்சுக்கிறது தப்பு, நீ புரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு. இன்னும் தப்பு சொல்கிறது ஒரு குருவோட வேலை. ஆமாம், தப்பு சொல்கிறதும் குருவோட வேலை தான். திருத்துறது தான். அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க? அங்கே திருத்த வேண்டியதெல்லாம் ஒரு கல், சீடன்றவும் ஒரு கல். நான் ஒரு கல் என்னை சிற்பமாக்குன்னு கேட்குறான். அப்போது அந்த கல்லுக்கிட்ட அவர் கேட்குறாரு, நீ எந்த சிற்பமாக ஆகணும்? சிற்பி எப்படி பண்ணுவார்? என்ன பண்ணார் சிற்பியை? தேவையில்லாத பகுதியெல்லாம் நீக்கினார். அது உள்ளேருந்து என்ன வந்த சிற்பம் வந்தது. அது கல் தான். அங்கேருந்து என்ன பண்ணார் அவர்? எதெல்லாம் தேவையில்லையே அதெல்லாம் என்ன பண்ணார்? நீக்கினார். நீக்கிட்டோம். அந்த கல் தலையை வைக்க முடியாத மாதிரி கல் இருந்தால் இன்னொரு கல் என்ன பண்ணுவார்? அது உள்ள ஒரு குழவு வெட்டி அது உள்ளே சொருவிட்டு தலையை வெடிப்பார். கையை சொருவ முடியாதுன்னா கல்லை குழவு வெட்டி தண்ணியெல்லாம் சொருவெல்லாம் முடியும். கட்டை கப்பை வச்சு பொம்மைலாம் இருக்குதுல்ல, திருப்பாச்சி பொம்மைலாம், அதெல்லாம் கத்தியில் சீவியே செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் கையெல்லாம் நீங்கள் அந்த பொம்மை இப்படி சுற்றுனீங்கன்னா கை காலம் இப்படி ஆட்டம். அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. தஞ்சாவூர் பொம்மை சில ஜாயிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, ஒயிட்டை போட்டு. அது நிற்க வச்சு ஆட்டி விட்டிங்கன்னா ஆடணுங்க. காற்று வச்சா ஆடும், தட்டி விட்டா ஆடும். எதுவுமே இல்லை, சைலண்டாக கனெக்ட் ரூமில் போட்டு மூட்டிங்கன்னா தட்டி விட்டா ஆடிட்டு நின்றும். அது கிளம்பாது, அது ஆடாது. அரைக்குள்ளே ஒன்று வச்சு பூட்ட மாட்டார். ஆனால் ஆட்டி விட்டு பார்த்து எப்படிலாம் ஆடுற பேலன்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்ப்பார். ஒரு தஞ்சாவூர் பொம்மையாக இருந்தால் கூட அதை எப்படி பண்ணி ஆகணும் அவரு? அப்போது ஒரு குருக்கு பொறுப்பு அதிகம், உண்மை சொல்கிறதுல அக்கறை அதிகம். உன்னை மேலே அவருக்கு குரு காணிக்க வாங்குறாரு. ஆமாம், குருக்கு காணிக்க கட்டாயம் அவசியம். நீங்கள் ஒரு புத்தகத்தை சும்மா வாங்கி படிக்க முடியாது. ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. உனக்கு இப்போ ஒரு ஒற்றைகளை வாங்கினீங்க, அதில் பேப்பரில் மச்சி வந்துச்சு. அதுக்கான கூலி கொடுத்துக்கிறீங்க. கம்மியாக இருக்கலாம், உங்களுக்கு தகுதியாக இருந்தால் இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இருக்கலாம். இப்போ குருக்கு நீ காணிக்கை தீர்மானிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, குரு காணிக்கை தீர்மானிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. யார் இஷ்டம்? சீடனுக்கிட்ட எவ்வளோ வாங்கலான்னு யார் முடிவு பண்ணலாம்? அவர் இஷ்டம். சீடன் எப்படி முடிவு பண்ணலாம் குருவுக்கு? அதுவும் அவர் இஷ்டம்தான், அவர் இஷ்டம்தான். அவர் ஒரு எல்லை வச்சுருக்காரு, அந்த எல்லை நீ தாண்டினோன்னா அவர்கிட்ட கேட்டு அதையும் கூட செய்யலாம். அவர் அதுக்கு கூட என்ன பண்ணுவார்? எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது எல்லை தாண்டி விளையாடுறதுக்கு, யார்கிட்ட கேட்கணும்? வித் பர்மிஷன் குருக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபிசிக்கலாக இருக்கிறாரு, ஒரு மனுஷனாக இருக்கிறாருன்னா ஒன்றும் ஈஸி. ஏன்? எல்லா பக்கமும் கேள்வி கேட்டு போகலாம். ஒரு புத்தகத்தில் ஒன்றே தான், அவர் ஒரு முறை தான் சொல்லிட்டாரு, ஒரு வழியில் தான் சொல்லிட்டாரு. இன்னொரு வழியில் அவர் என்ன பண்ண முடியாது. உன் மனநிலை அவருக்கு புத்தகத்துக்கு புரியாது, கல்லுக்கு புரியாது. ஆனால் குருவாக இருக்கு ஏற்றுக்க முடியும், உன்னால் சாத்தியம் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணது? உன்னை புரிஞ்ச ஒரு மனிதனை கஷ்டான நீ எப்பேற்பட்டாலும் விசேஷமானவன். குரு கிடைக்கப்பட்டவன் யார் தான்? ஏன்? கேட்க, பேச, தெளிவு பெற, தெளிவாக மேலும் பேச, கூச்சமே இல்லாமல் திட்டுவார், பிரச்சனையே கிடையாது. மறுநாள் ஒன்றுமே கூச்சமே இல்லாமல் சாதாரணமாக தான் பேசுவார். இந்த தான் நம்மளை திட்டினானா நம்ம தான் பெஜராயிட்டுரும். நேற்று அப்போ அவன் திட்டுருந்து நேற்று திட்டினார், இன்றைக்கி அவர் திட்டல. போன வீடியோவில் திட்டிருப்பார், இந்த வீடியோவில் பாராட்டிருப்பார். போன வீடியோவை என்னை அசிங்கப்படுத்தின மாதிரி தெரியும், இந்த வீடியோ என்னை தூக்கி வச்சு பேசணும். பெண்ணுன்னா அவ்வளோ விசேஷனாரு, இப்போ பொண்டாட்டினா வேறு மாதிரி சொல்லிருக்கிறேன். என்னடா இது உண்மை? ஆமாம், நீ ஏன் மனைவியாக இருக்கிற? மனைவியாக இருந்தால் என்ன தான் இருக்கணும்? கணவனுக்கு கட்டுப்பட்டவள் தான். மனைவினா யார் தான்? கணவனுக்கு கட்டுப்பட்டவள் தான், பேச்சு கேட்கணும் தான், இதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. மனைவியாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் வேணாம், அதுவும் யார் இஷ்டம்தான்? உன் இஷ்டம்தான். கணவன்னா மனைவி கட்டுப்படுத்தி தான் வச்சுருக்கணும், பேசி தான் ஆகணும், போய் தான் ஆகணும் இந்த இடத்துல. ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில், நட்பு பாராட்டுற பட்சத்தில், என் மனைவியை நான் அளவுக்கு வந்து நேசிக்கிற பட்சத்தில், என் மனைவியை எவ்வளோ தூரம் போய் வந்தாலும் எனக்கு தான் சொந்தன்ற பட்சத்தில், அது அவர் இஷ்டம். யார் இஷ்டம்? அந்த கணவன் இஷ்டம். அந்த மாதிரி கணவன் கட்டுறோன்னா அது அந்த பொம்பளையோட லக்கு, அது அவருடைய அதிர்ஷ்டம், அது அவருடைய பாக்கியம். அந்த மாதிரி நல்ல கணவன் கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது உனக்கு என்ன தான் பாக்கியம். புண்ணியம் செஞ்சால் உனக்கு குரு கிடைப்பாரானா? ஆமாம், புண்ணியம் செஞ்சால். புண்ணியம்னா உன்னை சிறப்பாக வச்சுக்கணும்னு நினைச்சேன்னா உனக்கு குரு கிடைப்பார். என்ன நான் கொண்டாட்டமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணுவார்? குரு வச்சுப்பார். எனக்கு விலாசம் தெரியாது, எனக்கு என்ன தெரியாது, ஒரு அட்ரஸ் தெரியாது, நான் யார்கிட்ட கேட்கலாம்? அட்ரஸ் தெரிஞ்சு யாருக்கிட்டேனா கேட்கலாம். அட்ரஸ் தெரிஞ்சு எப்படி இருக்கணும்? எப்படி ஒன்றும் இருக்கலாம். மாடு மேய்க்கிறவா இருக்கக்கூடாதா? டிராஃபிக் போலீஸாக இருக்கக்கூடாதா? வழிபோக்கராக இருக்கக்கூடாதா?
அந்த ஊரில் வாழ்கிற மட்டமான ஜாதியில் வந்துருக்கக்கூடாதா? உனக்கு என்ன தேவை? அட்ரஸ் தேவை. ஆள் இப்படி இருக்கணும், அவன் தான் பதில் சொல்லணுன்ற. ரெண்டாவது அவன் சொல்கிறான் அட்ரஸ் எனக்கு தெரியும்ன்ட்டு என்ன பண்ண நீ? ஒருத்தன் அட்ரஸ் தெரியும்னா என்ன பண்ணி நான் ஒன்னே சாமி நான் அட்ரஸ் சொல்கிறேன் சாமி எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுன்றாரு. என்ன பண்ணா? இல்லைப்பா நான் தேடுற அட்ரஸ் அவ்வளோ ஒர்த்து இல்லை, வானான்னு விட்டுடணும். தப்பு கிடையாது. ஏன் 500 ரூபாய் கொடுத்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான இடத்துக்கு நீ என்ன பண்ணல? போகல. 200 ரூபாய் தான் உங்களுக்கு வேணும். அவர் எவ்வளோ கேட்குறாரு அந்த அட்ரஸ் வருதுக்கே? 500 ரூபாய். 200 ரூபாய் வாங்குறதுக்காக 500 ரூபாய் கொடுத்து அட்ரஸ் செஞ்சுப்பீங்க? அப்போ உங்களுக்கு கடவுள் ஈஸி. கடவுளை அல்பப்படுத்தும் போது கூலி எப்படி தான் கொடுக்க போகிறீங்க? இப்போ ஒருத்தன் கமெண்ட் எழுதுறான், குருக்கு காணிக்கை எதுக்கு, காசு எதுக்கு, கடவுள் தெரிஞ்சது காசு எதுக்கு? சும்மா இருக்கிற பொருள் தானே, அது தெரிஞ்சதுக்கு. நான் காசு வாங்கினவே என்னவோ இல்லாமல் குரு இல்லைன்னு யார் முடிவு பண்ணிட்டார்? குரு இல்லைன்ட்டு தப்பு இல்லையா? அது அவருக்கு தானே குரு இல்லை. அந்த கமாண்டை பற்றி நீயும் கேடு போயிட்டு போனியா? அது யார் பிரச்சனை? உனக்கு 60 சொல்கிறாங்க, உனக்கு தேடுதல் அதிகமானா நீ என்ன பண்ணுவ? ஆண்மை பெருகி போய் அடக்க முடியாமல் போயிட்டேன்னா விபச்சாரி வீட்டுக்கு போகிறவனுக்கு அட்ரஸ் எப்படி தேடுவான்? ஆண்மையே இல்லை, சந்தேகமாகுது. இப்போ என்ன பண்ணுவான்? ப்ரூவ் பண்ணுறதுக்கு போனான்னா என்ன பண்ணுவான்? சும்மா 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறோம் என்ன பண்ணுவான்? நானும் ஆம்பளைன்னு சொல்கிறவன் என்ன பண்ணுவான்? போக மாட்டான். சும்மா நான் என்ன பண்ணுப்பான்? எதனா சரக்கு இருந்து சாக்கு அப்படித்தானே. இயலாமை உள்ளவன் என்ன பண்ணுவான்? எதிராளி குறை சொல்லிட்டு வந்துடுவான். இவனுடைய இயலாமை என்ன பண்ணுறான் அவங்க மேலே? அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்போ பிரச்சனை எல்லாம் நம்மக்கிட்ட தான். அப்போது ஒரு குருன்றவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்கணும்னு நீங்கள் இலக்கணம்லாம் வரைக்க முடியாது. கேள்வி கேட்குற உரிமை கொடுத்தா அவன் யாரு? ஏன் பதில் சொல்ல காத்துன. அப்போ குருன்னா கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கணும். கேள்வி கேட்கறதுக்கு உரிமை புத்தகங்கள்ல இருக்குது. கரெக்ட் தானா? நீ இப்போ கேள்வியும் கேட்குற, பதில் கச்சிச்சானா ஓகே தான், சரிதான். நீ ஒரு புத்தகம் படிச்ச, கேள்வி கேட்ட, பதில் புரிஞ்சிச்சு, ஓகே. ஆனால் நீ பச்சை பக்கத்துலேருந்து நீ என்ன பதில் எடுத்துன்னு வந்துக்கிற பாரு. ஒரு கேள்வி கேட்ட, கடவுள் எங்கே இருக்குதுன்ட்டு. ஒரு புத்தகத்தை படிச்ச, சிவகலங்குது அங்கே தான் சிவன் இருக்குதுன்ட்டான். நீயும் படித்து புரிஞ்சிக்கின. என்கிட்ட வந்து அது இல்லைன்னு தானே சொல்லுவேன். ஏன் நீ ஒன்று என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அது எப்படி சிவகலம் ஒன்று எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ இதுனா காலம், இது சக்தி காலம். அது எப்படி சிவகலம் சக்தி காலம் பிரிச்ச? ஏன்னா மனுஷங்கள்லாம் வாழ்ந்தால் அது சக்தி, சரி. மனுஷனே வாழாமல் இருந்தால் சிவம், அப்படியா? அப்போ இங்கே இருக்கிறது சிவன் இல்லையா? அப்போ பாட்டெலாம் எப்படி எழுதி வச்சுறான். இன்னொரு ஆள் என்கிட்ட புக் சொல்கிறானே, சிவம் எங்கே, சக்தி எங்கே? பூவெல்லாம் என்ன சக்தி, அது இருக்கிற வாசனை சிவம். அப்போ சிவமும் சக்தியும் எல்லாத்துலேயும் இங்கே தானே விளையாண்டுக்குது. தெளிவாக தானே இது. இதில் என்ன குழப்பம்? இப்போது என் ஜாதிகாரன் சொல்லிட்டான், எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், எங்கள் மாமா சொல்லிட்டாரு, எங்கள் குரு சொல்லிட்டாருன்னு ஒருத்தனை ஏற்றுன பிறகு நான் என்ன பண்ண முடியுமா? அப்படி ஒரு குருன்னு ஒன்று கேட்டு உனக்கு பதில்னு ஒன்று கச்சிச்சானா போய் பேசாத ஒன்றுக்கிட்டேன்ற. நான் நீ தான் குரு அஞ்சிட்டிய, உனக்கு தான் புரிஞ்சிச்சு இல்லை? அதுதான் சொல்கிறேன், என் வீடியோவை பார்க்காத. ஏன் தெளிவாயிடுச்சு. சிவகலன்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சிச்சு. ஆல்மா என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு மெசியாவை புரிஞ்சிச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு தூதரை புரிஞ்சிச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் உனக்கு மெசியா போதும், தூதர் போதும், உனக்கு யாரோ ஒருத்தர் போதும். அப்போ நீ என்ன பண்ண முடியாது? இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏன் இரும்பு அடிக்கிறதுக்கு ஈக்கு நான் வேலை இது இல்லை, அங்கே வரக்கூடாது, அங்கெல்லாம் போகக்கூடாது. இன்னும் இப்போ தான் சச்சங்கத்தில் வான்னு குருவாக தான் என்கிட்ட வரக்கூடாது. நீங்கள் சச்சங்கத்துக்கு வந்துட்டு இப்படியே கேள்வி கேட்டு இப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு எனக்கு எந்த முரண்பாடுமே இல்லை. நான் என்னை தப்புனே நீ சொல்லிட்டு போயிடலாம், நான் ஒத்துக்கவும் செய்வேன். இந்த இடத்துல நீ என்னை கொஞ்சம் மிரட்டி ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு சிவகலம் இருக்குது சொல்லுனாக்கா 50,000 ரூபாய் வாங்கிக்கின்னு இந்த 50,000 ரூபாய்க்கான பதிலுங்க சிவகலம் இருக்குதுன்னு சொல்லு. அப்புறம் நீங்கள் குருவா ஏற்றுனுங்கிறவங்களாம் கேட்பீங்க, என்னங்க எப்படி சொல்லு, அந்த பாரு 50,000 ரூபாய் நீ பார்த்தே, 50,000 ரூபாய்க்கான பதில் என்ன சொல்கிறது? நீ கூட 50,000 ரூபாய் திரும்ப என்ன பண்ணுறேன் மாற்றி சொல்கிறேன். வாய் வாடகை விட்டுக்கிறேன், என்ன வாய் என்ன பண்ணிடுறேன், வாடகை விட்டுக்கிறேன். நீ ஒரு 60,000 ரூபாய் கொடுன்னா சொல்கிறேன். அங்கேயே கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து கதையை முடிச்சிருக்கலாமாடா? 60,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணி இருப்பேன்? அவன் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதில் என்ன பண்ணிட்டு போயிடலாம். அப்போ குருவாக இருக்கிற தகுதினா அப்படி கிடையாது. குருன்னா தனியாக தான் பேசுகிறாரு சத்சங்கத்தில். உங்கள் குரு ஒன்று உங்களுக்கு சத்சங்கத்தில் நீங்கள் குருவாகவும் வந்து பார்த்துனுக்கிறீங்க, உங்கள் குரு என்ன பேசுகிறாருன்னு கவனிச்சுனுக்கிறீங்க. நீங்கள் சத்சங்கத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன வரக்கூடாது, சீடனாக வரக்கூடாது. ஏன்
சத்சங்கன்றது சீடன் வந்தானா, சீடனா வேலை முடிஞ்சிச்சு. வந்தானா, மாலையை போட்டானா, ஏதோ குத்தானா, காலில் வந்தானா, ஆசீர்வாதம் வாங்கினானா, போய் முடிஞ்சிச்சு. அவர் எதனா உறவுன்னுக்கிட்டன்னு கேட்டுக்கணும். அதை சொல்லிட்டும் போயிட்டாரு. ஜீவானந்தம் வந்து சொல்லிட்டாரு. அவர் பண்ணி எதனா பேசுவார், கேள்வி கேட்பாங்க, பதில் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், வருவேன், போவேன், பயிற்சி பண்ணுவேன். அவர் பேசிக்கிறாரு, நீங்கள் ஒன்றா ரிக்கார்ட் கொடுக்குது, என்ன பண்ணலாம், திரும்ப கூட போய் பார்த்துக்கலாம். ஏன் எனக்கும் குருக்கும் என்ன வேலை? அவர் சொன்னார், நான் செய்கிறேன், அவள் தான். மற்றது அவர் சத்சங்கத்துவார், அவர் ஏதோ பண்ணுவார், நான் என்ன பண்ணுவேன். வரவங்களுக்கு கேள்வி அவங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? ஏன் எவனா சிக்குவானான்னு பார்த்துக்கிறாரு இவர். அப்படி வேலை என்ன? உன்னத்து யாருனா சிக்குவானா, இன்னொரு யாருனா கேள்வி இருப்பானா, இன்னொருத்தர் எவனா கேள்வி வருபடணுமா? அப்படிதான் வேலை. அப்போது ஒரு குரு காத்து நிற்கிறார். குரு என்ன பண்ணுவார்? காத்து நிற்பார். எதுக்காக? எல்லாரும் கேள்வி ஏற்று போக மாட்டாங்களா? குருவோட நோக்கம் தான் பெற்ற இன்பம் அதில் சொல்லி வச்சிருப்பார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். எத்தனை பேர் எத்தனையோ வாட்டி எப்படியோ ராகம் அமைச்சு பாடிக்கிறாங்க. அது என்ன ஊன் பற்றின்னு மட்டும் தெரியவே இல்லை, கேட்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த கேள்வி அவங்க இல்லாமல் போகிறாங்க, இந்த கேள்வி எப்படி கேட்காம போயிடும். அந்த கேள்வி கேட்டால் அவர்னா வாயிடலாம், தேடவும் இல்லை. அந்த பாட்டை பாட்டு உடனே புரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறான். ஒன்றே குலமும் ஒருவனே தேவமும் நன்றே நினைமீன். ஆமா நமன் இல்லைன்னா அது எப்படி? அந்த பக்கம் போவானா? அந்த பக்கம் என்ன பண்ணுவானா? போவே வேணாம். கொக்கு மாதிரி காத்துனுக்கணும். எப்பட்றா? முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஓட மீனோட ஒரு மீன் வருமலமும் வாடி நிற்குமாம் கொக்கு அங்கே நிறுத்திக்கிட்டு. முன்னாடி அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருத வேண்டாம். கொக்கியா நமக்கு சொல்லி வச்சாங்க அவங்க. யாருன்னா அடக்கமாக இருப்பாங்க, அவங்கள என்ன நினச்சிக்காத. அப்படி சொன்னது இவன் எது மட்டும் எதுக்குண்ணா, இந்த பிட்டடிக்கிறதே வேலை. யாருன்னா காலேஜுக்கு போக வேண்டியது, அந்த பேராசிரியர் எதனா ஒரு 4 பாட்டை பாடி கற்றுக் கொடுத்துட வேண்டியது, மனப்பாட பகுதி செய்யுள் பகுதி மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது, சுற்றி நிற்க வேண்டியது. இல்லைன்னா யாருன்னா ஒருத்தன் சாமியாருன்னு சொல்ல வேண்டியது, அவர் கடவுள் தெரிஞ்சிச்சு காணாமல் போயிட்டாருன்றது, அவனை மனப்பாடம் பண்ணிக்கிறது, அவன் புக்கை பாராயணம் பண்ணின்னு ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கிறது. யாவனா சொல்லிடுறது அன்னதானம் பண்ணால் கடவுளை அஞ்சிருவேன்ட்டு அன்னதானம் பண்ணுறது. அன்னதானம் பண்ணுறது நல்ல விஷயம், 4 பேர் சாப்பாடு போடுறது, 4 பேர் பசியாகிறது. அப்போ உழைக்கிறது, வேலை செய்கிறது, இந்த பூமிக்கு உதவுறது, வெறும் சாப்பிட்டு சாவதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிட்டு சாவதுக்கு போன மாதிரிலாம் நீ அன்னதானம் பண்ணுகிற. அப்போ அவங்ககிட்ட ஒரு செயலும் வரக்கூடாதா? அவனுக்கு வரணுமா வரக்கூடாதா? ஏன் அன்னதானம் பண்ணுற? ஒரு தோட்டம் வச்சு பராமரிச்சு அங்கேருந்து சாப்பாடு போடு. 4 மரம் வரட்டும், 4 செடி வரட்டும், 4 காய் வரட்டும், இல்லை 4 ரோடை பராமரிக்கிறதுக்கு பண்ணு. இதெல்லாம் போய் விலங்குகளெல்லாம் வரும். நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு இந்த மாதிரிலாம் ஏன்னா குருவிங்களுக்கு போய் தீனிங்கன்னு வச்சுங்க பூச்சி போய் உள்ளே போட்டுருவாங்க, உஷாராக இருங்க. இங்கே குரங்குகளெல்லாம் வர சோறு போட்டு நிற்பானுங்க. என்ன பிரச்சனை? அது வாழ தெரியாமல் ஆகிடும். சர்வைவலில் என்ன பண்ணாது? இது ஃபிட்னஸ் கிடையாது. ஒரு மனுஷனை உட்கார வச்சு சோறு போட்டால் என்ன ஆகுவான்? அவ்வளோதான், சோம்பேறி ஆகிடுவான். ஃபிட்னஸ் கிடையாது. அது ஜாலியாக இருக்குது இல்லை, அதுக்கு வாங்கி துண்ணுக்குது இல்லை, ஒரு வேலையா செய்யாது. அப்போ அன்னதானம் பண்ணுறது என்ன? ஒரு பக்கம் சரி மாதிரி தப்பு. அப்போ ஒரு குருக்கிட்ட போனேன்னா எங்கள் தப்பு எங்கள் சரி, எப்படி சரி எப்படி தப்பு, தப்பு எப்படி தப்பு, சரி எப்படி சரி, நான் எப்படி சரியாக வாழ்கிறது, இவ்வளோ தெளிவாகிடுவேன். ஆனால் நீ எப்படி இருப்ப? கேள்வி இருக்காது. வாழ்க்கையில் வேறு பக்கம் கேள்விகள் இருக்கும், வளர்ந்து போகிறதுக்காக. வாழ்க்கையை முன்னேறதுக்கான கேள்விகளுக்கு இன்னும் வளர்ந்துன்னு போயின்னு இருப்பேன். கடவுள் மட்டும்தான் முழுசமாக புரிஞ்சுக்க முடியும் ஒன்று, மீதி எதையுமே முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மீதி எல்லாம் மாறும், கடவுள் மட்டும்தான் என்ன ஆறாது மாறாது. நான் போட்டே வச்சுருப்பேன், புத்தரின் அனுபவத்தை நீ பெறலான்னுவேன். அது அப்புறம் ஒன்று அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சண்டை. புத்தர் எப்பேற்பட்ட மகான், அவர் அவ்வளோ பெரியவர், இவர் சொல்கிறது எப்படி சரியாக வரும்? நான் செத்த பேர் தான் நான் பெரியவன் சொன்னால் அது வேறு பிரச்சனை. இது உன் பிரச்சனை. நான் இருக்கும்போதே பெரியாள்னு யார் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும்? நான் பெரியவன் யார் தெரிஞ்சு வச்சுருக்கணும்? நீ பெரியவன் யார் தெரிஞ்சு வச்சுக்கணும்? நான் பெரியவன், நீ யார்? என்கிட்ட வந்தால் நீ எப்படி ஆகிடுவே? நல்லா தானே சொல்கிறேன், நீ நல்லா இருக்கு தானே சொல்கிறேன். அப்போ ஒரு குரு தெளிவாகவே இருந்தாலும் கூட ஒத்துக்கிட்டு யார் கையில் தான் இருக்குது. தெளிவு இல்லைன்னா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தர உனக்கு கொடுத்து வச்சுக்கிறேன். எப்போது என்னப்பா வாரம் வா எதை வேணா கேளு. ஏன்னா நான் கேள்வி பாரு, பணம் செலவு பண்ணும்போது யோசனை வருது, யாருன்னா நீ கேட்க முடியுமா பாரு. இதோட மோசம், ஆண் ஏன் பெண்ணின் பின்பக்கத்தை பார்க்குறான்ட்டு அதுவும் டாப் 10ல் வந்துச்சு. இப்போ நான் கடவுளை அடையிறதுக்கு ரகசியம் ஒன்று சொன்னேன்,
நினைத்ததை அடைய ரகசியத்தை பற்றி பேசினேன். அதெல்லாம் முதல்ல வரல. ஆமாம், கடக்க வேண்டியது காமத்தியா இல்லையா, அடக்கவா கடக்கவா, அதெல்லாம் முதல்ல வருது. ஓ, என்னதான் பாடல் 100 செஞ்சாலும் கோடி செஞ்சாலும் கேட்கறனுக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. அப்போ ஒரு குரு தெளிவாக தான் இருப்பார். சிவாகமத்தை நீ ஒன்றும் செய்ய முடியாதியா, அவள் தான் பிரிண்டட் புக்கு 3000 பாட்டு அப்படியே கொடுக்கும், எடுத்து படிக்கலாம். சிவாகமம்னே சொல்ல உனக்கு, திருமந்திரம்னே சொல்லி ஏமாத்திருந்துக்கிறானு. எப்பனா யோசிச்சியா பாரு, என்னடா இது. இப்போ கூட தான், இப்போ கூட புக்கு வந்துச்சு பார்த்துன்னு தானுங்கிற. எத்தனை பேருக்கு அப்படி பேசுகிறான். என்னங்க நாங்கள் இது வாட்டி திருமந்திரம் சொல்லியிருந்தோமே, இது எப்படி சிவாகமம் ஆச்சுன்னு கேட்கலாம் தானே. அதுக்கெல்லாம் கேட்கவே இல்லையே. திருமந்திரமா சிவாகமாமா அது? பதில் இல்லை. அப்புறம் இன்னும் சைவ சித்தாந்தவாதிகள் சொம்மனை தானே பேசிக்கிறீங்க, தமாசு. அப்போ சொம்மனா உடான்ஸ் விட்டுருவானுங்க. ஆனால் ஒரு குரு அப்படி இல்லை. எவிடன்ஸோட இருக்கிறார், கிளீன். இப்படி தான் இருக்குது கடவுள், இப்படி தான் இதை அடையறதுக்கு இதை நீ செஞ்சு தான் அவ்வளோதான். குடிக்கலாமா குடிக்கூடாதா, வேற எங்கன்னா போய் கேட்க முடியும்? பேசுவேன். குடியை பற்றி பேசினா அது ஆன்மீக வகுப்பாக இருக்கும். இங்கே தான் பிரியாணி சாப்பிடுவேன். நீ யோக குடிலுக்கு வந்தால் என்ன சாப்பிடுவேன்? பிரியாணி சாப்பிடுவேன். வேற எங்கன்னா போய் ஆன்மீக கிளாஸில் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டியா சொல்லு. நான் ஒரு ஆன்மீகவாதிங்க பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? முதல்ல நீ எவ்வளோ பெரிய சுதந்திரம் உனக்கு. என்ன சுதந்திரம்? பிரியாணி சாப்பிட்ற சுதந்திரம். சிக்கனே இருக்கட்டும், பீஃப் கூட வேணாம், அதெல்லாம் சாப்பிட முடியாது. குற்ற உணர்வோடய சாப்பிடணும் இருப்பேன். வெள்ளிக்கிழமை சாப்பிடாத, வியாழக்கிழமை சாப்பிடாத, சனிக்கிழமை சாப்பிடாத, ஞாயிற்றுக்கிழமை வேற வழி கிடையாது சாப்பிட்டு. ஏன் ஊரெல்லாம் கடை வச்சுட்டுக்கிறான்னு அதை மட்டும் சொல்ல மாட்டான் சாப்பிடாதுன்னியா? ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாதுன்னு எவனா சொல்லுவான் அவர்? ஏன் சொல்ல மாட்டான்? அன்றைக்கி தான் லீவு, அன்றைக்கும் சாப்பிடாதுன்னா எவனும் அங்கே வரமாட்டான். சனிக்கிழமை பெருமாள், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி, வியாழக்கிழமை குரு, பொண்ணுங்க சொல்லும் போதான் செவ்வாயோ அவ்வாயோ இருக்குது. திங்களும் ஞாயிறம் தான். திங்களும் பொங்கலும் மாவா கறியை சாப்பிடுவேன். போனா பாரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணேன் சாப்பிட்டு. அதுவும் அமாசம் வந்தா, பௌர்ணமி வந்தா, அஷ்டமி வந்தா, நவமி வந்தா, வரலட்சுமி விரதம் வந்தா. வரலட்சுமி தாண்டா விரதம், எனக்குண்டா விரதம் கேட்கவே. ஒரு குரு எல்லாத்தையும் கிண்டல் கூட பண்ணுவார். என்ன பண்ண முடியும்? மதம் கடந்த ஒரு மனிதனாக மாற முடியும் உங்களால். கடவுள் புரிந்த ஒரு மனிதனாக உங்களால் மாற முடியும். ஸோ குரு நீங்கள் இலக்கணம் இல்லைன்னும் போது நான் இலக்கணம்லாம் சொல்ல முடியாது. நான் குரு, என்னை பார்த்து குருவை தெரிஞ்சுக்கோ. இது திமிர் இல்லை. நான் குரு, நீ என்ன பண்ண என்னை பார்த்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கோ. குருவை தேடுறேன்னாக்கா நான் தான் குரு, உனக்கு வா. குருவெல்லாம் தேவையில்லைங்க, புக்கே போதும். ஓகே, நல்லது. என்ன பண்ணேன் தேடிக்கோ, வச்சுக்கோ. நீ இவ்வளோ கூலி வச்சுக்கிறே, நானா செய்யட்டும்? தலையை வெட்டி கொடுத்துட்டு விட நீ கற்றுக்கலாம். தலை வெட்டி பேர் உனக்கு தருதலே ஆகிடுவேன், கற்றுக்க முடியாது. அதனால் தலையெல்லாம் வெட்டி கொடுக்குவானா, கிட்னியை கட்டி கொடுத்துட்டு கற்றுக்கோ. இதெல்லாம் சொல்லிட்டு போயிடறாங்க. 2 காலோட ஒருத்தன் நரகத்தில் வாழ்றதை விட ஒரு காலோட சொர்க்கத்தில் வாழலான்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிடறான். நீ போய் தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்துக்கோ. இது மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. 2 காலோட என்ன பண்ணாத நரகத்தில், ஒரு காலோட சொர்க்கத்துக்கு வா அப்படின்னாரு. பன்றிகள் முன் முத்துக்களை இறக்காதீங்க அப்படின்னாரு. தேவையில்லாத வீட்டுக்கு போன காலை நல்லா கழுவிட்டு வந்துரு நீர். நானும் உனக்கு தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் வேற ஒன்றை சொல்ல. அப்படியே மதமாற்ற கும்பல்னு நினச்சிக்காத. நான் பக்கா இந்து குடும்பத்துலேருந்து வந்தவன். இந்து கதைங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் வந்துன்னுக்கிறேன். இருக்குதுலே ஒரு நல்ல மதம் எதிரானா இந்து மதம் இருக்குதுலே. ஏன்னாக்கா அதில் லாடு லபுதாசி எல்லாம் இருப்பாங்க. ஆமாம், மீன் சாப்பிட்டு இந்துன்னலாம், கறி சாப்பிட்டு இந்துன்னலாம் சொல்லுவோம். இப்போ அவனா சொல்லுவான் நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் இந்து இல்லைன்னு சொல்லுவான், வெக்கப்படுவான். ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்டா நான் இந்து, பன்னிக்கறி சாப்பிட்டாலும் நான் பன்னிக்கறி சாப்பிட்ற இந்து, பன்னிக்கறி சாப்பிடாத இந்து, மாட்டுக்கறி சாப்பிட்ற இந்து, மாட்டுக்கறி சாப்பிடாத இந்து. ஜாதியெல்லாம் நீயே வச்சுக்கோ, அது நொந்து அது உந்து, எந்துன்னா இல்லை இதே. அப்போது ஒரு குருவாக நான் சொல்ல முடியுமே தவிர குருக்கான இலக்கணத்தை என்ன மாதிரியே தான் குரு இருப்பான்லாம் தேடாத. என்ன மாதிரி தான் குரு இருப்பான், குருன்னா இப்படி தான் குண்டா இருப்பான், வயிறு பெருசாக இருக்கும், ஒரு யாருக்கே சட்டெல்லாம் போட்டுன்னு இருப்பான்னு நினச்சின்னு தேடாத. அப்படி இல்லை. புத்தகம் கூட நீ தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். நீ என்ன பண்ணலாம், புத்தகம்லாம். எனக்கு குரு சிவவாக்கியனா நீ என்ன பண்ணிக்க முடியுமானா, நீ என் கூட குருவா சிவவாக்கியரை எடுத்துக்கோ. சொம்மா நான் போய் சிவவாக்கியர் எனக்கும் குருன்றாத.
என்கிட்ட நிறைய கேள்வி இது, உனக்கு எப்படி ஒரு குரு, அவரை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கின அப்படின்னு கேட்பேன். என்னடா உன் குரு நான் என் குருன்னு சொல்கிறேன், ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாம் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லு, உனக்கு எப்படி குரு ஆனாரு, சும்மா நீ பண்ணு குருன்ட்டேனா, ஊரில் இருக்கிறவங்களாம் இவங்களாவே குருன்னு சொல்கிறது. ஒரு போட்டோ ஒன்று வச்சுன்னு கையில் மாட்டின்னு இருப்பான், லாரியில் பெரிய பத்தை ஒன்று போட்டு வச்சுட்டு இருக்கிறான், போட்டு இவர் குருன்றான். எங்கே பார்த்தாலும் வெண்டைக்காய் வாழைக்காய் மம்மாங்காய் முருங்காய் எழுதி வச்சுட்டுக்கிறானுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு தெரியல. அந்த சொல்கிறான் மூடன்னு சொல்லக்கூடாது, வாழ்க வள மூடன்னு சொல்லக்கூடாது, வளமுடன் தானே சொல்லணும், வளமுடன்னு சொல்லக்கூடாது, வளத்துடன்னு சொல்லணும். என்ன பண்ண முடியும், தமிழ் தெரிஞ்சு ஒருத்தர் வந்து புதுசாக வந்து என்ன சொல்லக்கூடாது, வளத்துடன்னு சொல்லுங்க, வளமுடன்னு. இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிறதுக்காக பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க. யார் இஷ்டம், குரு அப்பழ் கற்றவன். குரு யாரு, அப்பழ் கற்றவன். நீ அவனை ஆணா பார்த்ததும் உன் தப்பு, பெண்ணா பார்த்ததும் உன் தப்பு, குடிகாரனா பார்த்தாலும் அது உன் தப்பு, இவர் ஜாதியில் பார்த்ததும் உன் தப்பு, எல்லாம் உன் தப்பு. அப்போ அவர் தப்பு, அவர் மனுஷனாக வந்துக்கிறாரு, அவர் என்ன வினை செஞ்சாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிறாரு. அவருக்கு எந்த சூழ்நிலையில் வந்ததோ, துளி எங்கே படுதோ அந்த மண்ணோட அந்த வாசம் அந்த இடம் அதில் என்ன ஆகும், அதுக்கு வந்துடும். அது என்ன தூரம் புரிஞ்சு வச்சிருக்குது, அதுக்கு என்ன விசாரம் பண்ணிச்சு, அது எப்படி தெளிவாச்சு. நான் உனக்கு விசாரம் பண்ணுறதுக்கான கேள்விகளோட வா, விசாரணை என்று என்ன பண்ணேன், தெளிவாயிட்டு க்ளீனாக இல்லை. ஆமாம் நான் குருன்னா நிறைய பேச முடியாது, நான் குருன்னு சொல்ல முடியும். என் குரு நான் என்ன பண்ணல, ஃபிசிக்கலாக பார்க்கல, புக்கு தான். பாரம்பரியமாக நான் வரல, நான் இந்த பாரம்பரியத்துலேருந்து வந்துக்கிறேன். ஆமாம் பரத்வாஜா என்னன்னு தெரியலையே, ஏதோ காமராஜ் ஏதோ ஒரு ராஜ் ஏதோ ஒரு இதுன்னு அப்படியே குரு பாரம்பரியா அப்படிலாம் யாரும் என்ன பண்ணல, வரல. ஆசிரமங்க கட்டி வச்சுருப்பாங்க, ஆதீனங்க கட்டி வச்சுருப்பாங்க, ஜாதிக்குன்னு இருக்கும். தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அவங்க ஏதோ தீட்சன்ட்டு மந்திரங்களை ஏதோ சொல்லுவாங்க, உதிராஷ்டமாக மொட்டை இஷ்டம் சுற்றிப்பாங்க. அது யார் இஷ்டம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி தானே பாரம்பரியமாக ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, நாங்கள் எப்பவுமே டெனிம் ஜீன்ஸ் தான் போடுவோன்றோம் ஒரு ஆள் இருப்பான். அப்படி தானே நான் எப்பவுமே பீட்டர் இங்காலன் தான் போடுவேன்ற ஒரு ஆள் இருப்பான். ஆலன் சொல்லி தான்னுவான். யாருக்கு இஷ்டம், ஆமாம் எனக்கு ஆலன் சொல்லி தவிர வேறு ட்ரெஸ்ஸு பத்தாதுன்னுவான். இது மாதிரியே ஒருத்தன் துண்டு மட்டுமே போட்டுப்பான், 3 துண்டுன்னுவான். அது உள்ள ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்றுன்னு மாதிரி ஆளுக்கு யார் இஷ்டம். ஸ்டைலு லிவிங் ஸ்டைலு என்ன கிடையாது, கடவுள் புரிஞ்சுதா அர்த்தம். அது உங்கள் இஷ்டம். லிவிங் ஸ்டைலு யாருது, அவங்களுக்கு. நம்ம கெட்டு போக கெட்டு கதறலாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. யார் வீட்டில் பார்ட்டி, எங்கள் வீட்டில் பார்ட்டி, உங்கள் வீட்டில் பார்ட்டி. கெட்டு போகிறதுக்கு 1000 ஆளுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, 1008 வழியை. இதுவும் ஒரு மாதிரி கெட்டு போந்து தான். எனக்கு என்ன பார்ட்டி வச்சேன்னாக்கா 4 பேர் சந்தோஷமாக சிரிச்சுட்டு போவானுங்க. இவங்க யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டானுங்க. இவங்களும் சட்டை கட்டி போட்டு உட்காந்து மூச்சு விட்டுன்னு பானுங்க. வீட்லேயும் என்ன பண்ண மாட்டானுங்க, ஆமாம் நல்ல ஒரு வாசனையான குழம்பு வரவே வராது. பட்டை லவங்கம் வாங்கவே மாட்டானுங்க. எதுக்கு பட்டை லவங்கெல்லாம், தருவேன் தயிர் மோர் சாம்பார் கஞ்சி ஊறுகாய். ஆமாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம புரியுதா உங்களுக்கு, இந்த குரு இவங்களெல்லாம் நீங்கள் குருன்னு சொன்னால் நாம என்ன பண்ண முடியும். ஐயோ ஒரு புறம்போக்கு நம்மளாண்டே வந்துட்டு உன்னத்துக்கிட்ட சொல்கிறான், டே நீ இது வரைக்கும் ஐயா கிட்ட நீ நல்ல கேள்வியெல்லாம் கேட்ப, ஐயா கிட்ட இல்லை அவர் சும்மா குரு கிடையாது, உனக்கு எல்லா ஆன்மீக கேள்விக்கும் பதில் இருக்குதுன்னுவான் உன்னத்துக்கிட்ட. என்னடா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போலாம் நான் சைவம் தான் சாப்பிட்றேன், என்கிட்ட வந்துட்டு போயிருக்கு. என்ன இருந்தாலும் ஐயா வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன் கிளாஸுக்கு வந்து உட்காந்துன்னு நல்லா சாப்பிடுங்கிறாங்க. சாப்பிட போகிற வெஸ்ட்டை கொடுப்பார் ஒரு குரு, சாப்பிட்ற பொருள் கொடுப்பாரா வெஸ்ட்டை கொடுப்பாரா. நான் இதெல்லாம் படாதுன்றான், என்ன பண்ணுறது. நம்ம விஷம் கொடுப்பானா ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுக்கு சாப்பிட கொடுக்குறது விஷம் கொடுப்பான், அவ்வளோ கேடுகட்டாக இருப்பான் ஒரு குரு. இன்கேஸ் குரு விஷம் கொடுத்தா அவ்வளோ நல்லது தானே இருக்கும், அடுத்த பிரிவு எடுப்ப தானே, சீக்கிரமாக பிரிவு எடுக்கிறது கூட உனக்கு விஷம் கொடுத்துருப்பான். என்ன பிரச்சனை உனக்கு, ஏன்னா ரேண்டமாக நடந்துன்னு இந்த மனித உடல் ஒரு விஷயம் இல்லையே, 100 வருஷம் தானே இருக்க போகுது இல்லை. அதான் 80 60 கிராஸ் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை. குத்த குடிச்சிட்டு போக வேண்டியது தானே, எடுத்துட்டு விஷம் குத்தாலும் சாப்பிட்டு போக வேண்டியது தானே. குரு உஷாராக தான் இருப்பார், சீடன் தான் ரொம்ப ரொம்ப உஷாராக இருப்பான். ரொம்ப உஷாராக இருந்தால் அவன் என்ன பண்ண மாட்டார் குரு, அவனை சீடனெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன் ஒரு மாணவனை சீடனாக்க முடியாது, ஒரு மாணவனை என்ன பண்ண முடியாது, சீடனாக்க முடியாது. மாணவர்கள் வேறு, அவர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க படிப்பாங்க, அவங்க கேள்விக்கான பதில் கேட்பாங்க, பதில் சரியும் போயிடுவாங்க. ஸோ நான் நிறைய மாணவர்களை சந்திக்கிறேன், சீடர்கள் நிறைய இல்லை, கம்மி இருக்கிறாங்க. மானசீகமாக என்னை இப்போவும் நினச்சினுக்கிற சீடர்கள்லாம் இருக்குதான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் என்கிட்ட நெருக்கமாக ஆனவங்க சீடர்கள் அப்படி இதுவங்களாம் சீடர்கள் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன்.
ஏன் சொல்ல மாட்டேன்னா அவங்க சொல்லணும். ஆமாம் நான் தான் நீங்கள் நான் சொன்னால் செய்வாங்களா என்ன? அப்படி என்னங்கிறாங்களா என்ன? நான் சொன்னால் அப்படியே இது நில்லு உட்காந்துருன்னா செய்வாங்களா என்ன? செய்ய மாட்டேன். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் முடியாது? சமூகத்தில் போய் புழுங்கணுங்கையும் என்ன செய்ய முடியும் அப்படின்வாங்க. கரெக்ட் தானே? ஆனால் என்ன சொல்ல முடியும்? நான் உனக்கு நடி அப்படின்னு சொல்ல முடியும். அது உங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா குஷியாகிடுவாங்க. யார்கிட்ட நடி, என்கிட்டயுமா நடிப்பேன்? நீங்க தானே சொன்னீங்க. அதனால என்கிட்ட என்ன பண்ணுறது? அந்த தீட்டின மரத்துல சிவனுக்கு சொல்லுவாங்களே, தீட்டின மரத்துல பதம் பார்த்துட்டு வர வாங்கி அவனே சாவடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச கதை தான் நம்ம கதை. நான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன் வரேன். அந்த மாதிரிலாம் கூட என்கிட்ட அந்த மாதிரியான மாணவர்களும் இருப்பாங்க. ஸோ குருன்றவன் ஒரு தெளிவடைந்த ஒரு மனிதனாக இருப்பான். அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்லா கேள்விக்கும் சொல்லலாம். தீர்க்கமாக நீங்கள் பதில் வாங்க வேண்டியது உங்கள் விஷயந்தான். லோகத்தில் அறகுறையாக தெரிஞ்சுன்னு கூட குருன்னு சொல்லுவான். அறகுறையாக தெரிஞ்சு கூட என்னன்னு சொல்லுவான்? குருன்னு சொல்லுவான். தப்பு இல்லை. குரு ஒரு பைத்தியம். அது நல்லா இருக்குது இல்லை? ஈஸியாக சம்பாதித்து ஒரு வழின்னு. நான் சத்திய பொதுவாக சொல்கிறேன், ஈஸியாக சம்பாதித்துக்கலாம் நான் இந்த வேலைக்கு வரல. எனக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்குது. ஒரு 25 வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டு மாதம் ஒரு பென்ஷன் வாங்கி உழைத்த மனிதர் நான். நீ வந்து உழைக்காத மனுஷன் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? என்னுடைய 15-16 வயசுலேயே உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். 9வது படிக்கும் போதே எனக்கு வேலை. ஏன்னா வறுமையான ஒரு இடத்துல இருந்ததுனால எனக்கு உழைக்கிறது ஒரு வேலை. புரியுதுங்களா? இது மாதிரி ஜாலியாக பேசிக்கிறேன்னு நினச்சின்னு போகிறீங்க. போயிட்டு வேலைலாம் பேசி முடிச்சுட்டு போய் சந்தோஷமாக குடிப்பியானா? ஆமாம் குடிப்பேன். பார்ப்பியானா? ஆமாம் பார்ப்பேன். பொண்டாட்டி பிள்ளைல இருக்கிறாங்க? ஆமாம் இருக்கிறாங்க. வீடெல்லாம் கட்டின்னு வசதியாக இருக்கிறேன்? ஆமாம் வசதியாக இருக்கிறேன். கேரவனில் போறியா? ஆமாம் கேரவன் போகிறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன்? ஆமாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன். அங்கே போனால் எப்படி ரிப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். அங்கே போனால் குடிப்பியா? ஆமாம் குடிப்பேன். எப்பட்றா நீ ஆன்மீகவாதி? நானா பண்ண முடியும்? நான் தான் ஆன்மீகவாதி. லோகத்தில் யாருமே ஆன்மீகவாதி இல்லைன்றி? ஆமாம் இல்லை, வாழ தெரியல, சிரிக்க மாட்டேன்ற, கொண்டாட்டமாக இருக்க மாட்டேன்ற, இல்லை என்னோட வேற ஒரு பக்கத்தை பார்க்குற. நீ என் மூஞ்ச பாடுறேன்னா வேற எதனா பார்த்து நான் என்ன பண்ண முடியும்? நீ என்னை பார்த்து என்னை அறிமுகம் தானே பண்ணிக்கணும். நீ வேற முகம் ஏன் பண்ணிக்கிற? அறிமுகம்னு சொல்லிடுறாங்களா, அரிசூத்துன்னு சொல்லிடுறாங்களா? ஏன் சொன்னானுங்க உனக்கு அறிமுகம்ட்டு? சும்மா சிரிக்கிறதுக்கு இல்லை, சீரியஸாக எப்படி சொல்கிறாங்க? யார் என்ன பார்த்தோன்னு அரிசூத்து சொன்னாங்களா? இல்லை அரிக்குண்டி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஏன் அறிமுகம்னாங்க? அகத்தின் அழகு எங்கே தெரியும்னாங்க? வேற எங்கே தெரியும்? எங்கே வேற யார் தேடுற? தப்பு எங்க? அவ சொல்லவே சொல்கிறா இங்கலடா மூஞ்சி இங்கே இருக்குதுன்றா. இங்கே பார்க்குறான், அவ சொல்கிறா இங்கலடா மூஞ்சி இங்கே இருக்குதுன்றான். அவன் அங்கேயே தான் கீழே கீழே போயிது. என்ன பண்ண? குரு எங்கன்னா இங்கே. குரு முகாந்திரமாக பிறகுறதுன்னா இங்கே. இங்கே வா, இங்கே வா, இங்கே வந்து கற்றுக்கோ. இங்கே வர பார்க்காத, அது வேலை இல்லை. இங்கே வர்றது போகிறதெல்லாம் அது தனிப்பட்ட வாழ்க்கை, அதெல்லாம் விஷயமே இல்லை. அது ஒரு அற்பம். திரும்ப வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு, கேடு கட்ட குப்பை. அது புருஷன் பொண்டாட்டி இதெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க. நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே தான் ஓட்டுக்கிறானுங்க நிறைய பேர். ஆமாம் ஏதுங்கடா இது வம்பு, இது இவனுக்கு சொம்மான நினச்சின்னு பண்ணுறது. இதை ஓட்ட அப்போ ஊட்ட சுடன்னு தூக்கி போட்டுக்கிறான். ஆமாம் அக்கா என்னடா பண்ணிடுறேன்னா சொத்து ஓணும் நீரா இல்லை, விட்டு போனால் கூட என்ன பண்ணல, சொத்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம் விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ. உன் ராஜாங்கம் பெருசு, கடவுள் விசேஷமானவன், சுற்றி உண்டு தான் சொந்தம் முழுசும். எனக்கு சொந்தம் பந்தம்னு சொல்கிறவங்களாம் சும்மா ஏமாத்திக்கிறாங்க என்ன. எனக்கு சொந்தம் நீங்கள் தான். எனக்கு சொந்தம் யார்? நான் சொத்தாக மதிக்கிறது சொந்தமாக நினைக்கிறதுலாம் நீங்கள் தான். உங்களை கூட தான் என் வாழ்க்கை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? நான் ஒரு குருவாக எதுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சொந்தங்களை உருவாக்குறதுக்கு தான். எனக்கு நிறைய சொந்தக்காரங்கிறாங்க. ஊரெல்லாம் சொந்தக்காரர், உலகமெல்லாம் சொந்தக்காரர். யாதும் ஊரே யாரும் கிடையாது. எங்கன்னா போய் இறங்கினா வெளியே 2 பேர் காத்துன்னு நிற்பான். போய் நம்ம போனோம்னா நம்ம வெளிநாட்டுக்கு போன ஃபீலிங்கே இருக்காது. ஆமாம், ஏன் தூக்குவாங்க, உட்கார வச்சுப்பாங்க, ஏன்னா மாட்டுவாங்க. தண்ணி குடிக்கிறியா, தண்ணி அடிக்கிறியா, குடிக்கிற தண்ணி அடிக்கிற தண்ணி எல்லா தண்ணியும் கிடைக்கும். ஏன்னா என்னை புரிஞ்சுக்கினாங்க, இருந்தாலும் எல்லாத்துக்கும் தயார். அந்த பப்புக்கு போகலாமா, இந்த பப்புக்கு போகலாமா, ஐயா இந்த வாட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் செப்பல் போட்டுன்னு வரக்கூடாது, சப்பாத்தி போட்டுன்னு வாங்கன்னுவாங்க. ஷூ இல்லை அது, அவர் பாஷையில் அது சப்பாத்தி. நம்ம போய் அங்கே போய் கேமல் தோலில் போய் சப்பாத்தி வாங்கி போட்டுன்னு போகிறது. எதையும் விட்டு வைக்க தெரியல. நான் பாரு இவ்வளோ சொல்லிட்டு நான் உனக்கு குருன்றேன், ஒத்துக்க முடிஞ்சா மட்டும் வா, இல்லைன்னா என்ன பண்ணாத, தயவு செய்து இந்த பக்கம் தலை வச்சு கூட போடுறது. நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தியானா, என் வீடியோ இதை பார்த்துன்னு வந்தியானா என்ன பண்ணாத,
கடவுள் வேணும்னா என்னை தவிர வேற யாருன்னா போய் ஒன்றால் கடவுள் வாங்க முடியும்னா சந்தோஷம். நான் பார்க்கலப்பா, பார்த்தா நானே கூட சொல்கிறேன். நீ சொல்லு ஐயா, இவரும் கடவுள் சொல்கிறாரு, இவரும் கடவுள் அனுபவிச்சுங்கிறாரான்னு சொல்லு, நான் அவரே சொல்கிறேன். கடவுள் அனுபவிச்சுங்கிறாரு ஒருத்தர், நிறைய பேர் அனுபவிச்சு வச்சுங்கிறேன். குருவா ஒருத்தன்றது ஏன்னா கேள்வி பதில் சொல்கிறது சிக்கலில் மாட்டிக்கிறதெல்லாம் முடியாது, கஷ்டம். இது மாதிரிலாம் உட்காந்து என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே? கடவுள் தெரிஞ்ச பேருக்கு எதுக்கு ரிஸ்க் எடுப்பான் ஒருத்தன்? எதுக்கு? கடவுள் தெரிஞ்சிச்சு சந்தோஷமா வாழ்வானா? உட்காந்து ரிஸ்க் எடுத்துன்னு இருப்பானா? அது அவர் வேலை, நமக்கு என்னத்துக்கு நந்தி வேலை எனக்கு என்னத்துக்கு? நான் ஒரு புக்கை எழுதி வச்சுட்டு போகிறேன், போங்களான்னு எழுதி போய்க்கிறான். ஏன்? குருன்றவன் இவ்வளோ கோமாளித்தனத்துக்கு அப்புறமா வாழ வேண்டியவன், நிறைய முட்டாள்களை சந்தித்து பேச வேண்டியவன், வாழ்க்கை அர்ப்பணிப்புக்குரியதுன்னு புரிஞ்சு வச்சுக்கிறவன் அவன் வேற. புரியுதா? அதனால் நீங்கள் குருவாக ஆசைப்படும் போதே நீங்கள் தோத்துட்டீங்க. கடவுள் அனுபவம் உங்களுக்கு வராது. குருவா ஆகிறவன் குருவாக தான் ஆகிறான். அவன் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எந்த குருவையுமே சந்திக்க மாட்டான். என்னை சந்திக்கிறவன் குருவாக முடியாது. நீங்கள் குருவாகவே ஆகணும்னு யாரும் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் குருன்றீங்கன்ற. நான் எதுக்கு பிரச்சனை? ஆமாம், நேராக போய் குருன்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் நீங்கள் குருன்ட்டு உட்காந்துங்க. அவன் வரவன்லாம் கேள்வி கேட்பானா, உணர்த்தம் பதில் சொல்ல விடுங்க. ஆமாம், இந்த இவர் கேள்விப்பா, நீங்கள் சொல்லுங்க. கம்முன்னு நான் என் வேலை என்ன, நான் குரு. அப்படி கூட போய்ச்சிக்கலாம். நல்ல ஐடியா இது இல்லை? அதை விட்டு நீங்கள் எதனா பேசினா மாட்டிப்பீங்க. கடவுள் தெரிஞ்சவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு ஆகணுன்றதுக்காக கடவுள் தெரிஞ்சுக்க மாட்டான். கடவுள் தெரிஞ்சுக்கிறான் குரு ஆகணும்னு எப்போ வருதுன்னா, அவன் தேவைப்படுறான், இந்த உலகத்துக்கு தேவைப்படுறான். ஆனால் அவன் முதல்லேருந்தே எப்படி தான் அறுறான், யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அங்கே தான் அதை என்ன பண்ணுறாங்க, அங்கே பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது குருவா. நீங்கள் பண்ண உங்கள் வேலையை செஞ்சுன்னு இருங்க. மேபி நீங்கள் குருவாகணுன்னா கடவுள் உங்களை குருவாகவும் ஆக்கிடுவாங்க. ஆனால் அது உங்கள் முயற்சினால் நடக்கக்கூடாது. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணல? கிடையாது, நான் முயற்சி பண்ணவே இல்லை. 1992 3ஆம் மாதம் ரயில்வே வேலை உள்ளே போனேன். 2002 கடவுள் தெரிஞ்சுக்கினேன். 2006 ஒரு குடில் கட்டினேன். 2017 விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இந்த சம்பவங்கள்லாம் கோத்து பாருங்க. குருவாகணும்னு நினச்சா என்ன பண்ணிருக்கலாம்? நான் இல்லை, பேஷன்சி, வெயிட் பண்ணுறது. யாரும் உண்மை சொல்ல வெறுப்பாயிடுச்சு, அதனால தான் வந்துக்கிறேன். பொய் சொல்கிறேன், சைவாசைவம் சொல்லி உங்களை ஏமாத்திங்கிறானுங்க, உங்களை வாழவே விட மாட்டேன்றாங்க. நீங்கள் நிம்மதியாகவே இல்லை, கடவுளின் பேரில் அசிங்கப்படுறீங்க. ஏன் இந்த அசிங்கம்? அந்த கேள்விக்கான பதில் தான் நான். புரியுதா? நான் பட்ட அவமானத்தோட விளைவு இது. இந்த குருன்றது அவமானத்தின் பரிசு. புரியுதா? நான் பட்ட அவமானங்களின் விடுதலை வேட்கையினால் வந்துகிறது. புரியுதா? அது மாதிரிலாம் அவமானப்படாமலாம் நீங்கள் வெளியே வந்து பேசுனீங்கன்னா அவங்க மாட்டிப்பீங்க. பொய் அது. புரியுதா? அவ்வளோ ரணம் என்னை இதை ஆக்கிடுச்சு. இது என்னை அடின்னு அடிச்சுங்க எடுத்து வந்து உட்கார வச்சுக்கிறாங்க, குத்தி கைமா பண்ணி எடுத்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன தட்டி வடை சுட்டு வச்சுக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறேன்டே? நீங்களும் அது மாதிரி என்ன பண்ண வேணாம் ஆகணும். உங்களுக்கு தான் நான் அழுதேன். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் யாருக்காக தான்? உங்களுக்கு தான். ஸோ நான் குரு அழுது சொல்கிறேன்னு வச்சுக்க போகிறீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஓத்தா போடணும். ஓத்தா என்ன குருவை ஏற்றுங்க. இது என்ன பண்ணாது? ஒத்த நீ குருவை ஏற்றுனா உனக்கு தைரியம் வேணும். நீ எங்கே கடவுளை தேடுற? நீ மயிறு சொம்மனை 4 பேருக்கு மனுஷனா காட்டுறதுக்கும் பெருமை காட்டுறதுக்கு தானே கேட்குறேன். கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கடவுள்னா என்ன கிடையாது, பெருமைப்படவோ அடுத்தவங்களுக்கு காமிச்சிக்கிறதுக்கோ சொல்லி. உன் மரணம் கொண்டாட்டமாக இருக்கணும், உன் முடிவு அழகாக இருக்கணும், உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? நிறைவா வாழணும். பார்த்தா ஒன்றையும் சரியாக பார்க்கணும். இந்த உலகம் அப்படியே உனக்கு தான் கொடுத்துக்கிறாரு கடவுள். இந்த உலகம் யாருக்கு பிறந்துக்குதே? உனக்கு தான். உலகம் பிறந்ததே உனக்கு தான். நீ தான் என்ன பண்ண மாட்டேன்ற, கிள்ளி சாப்பிடலாமா தொட்டு நக்கலாமான்னு பார்க்குறேன். மொத்தமாக எப்படி குத்துக்கிறாரு செம்ம அடே. அப்படி தேனில் அப்படி என்ன பண்ணலாம் குச்சின்னே, தேனியும் குடிக்கலாம், தேனிலே குளிக்கலாம் பாரு. பூ இருந்ததே பாலிலே பழம் விழுந்து தேனிலே நனைந்ததம்மா. அவ்வளோ சுவை. கடவுள் ஒரு பெரிய சுவை. உங்கள் 5 புலனும் வேறு மாதிரி வேலை செய்யும். இந்த மாடுங்கள்லாம் வேறு மாதிரி தான். மேய்ந்தி திருவன பசுக்கள் 5லாம் போட்டு வச்சுருப்பாரு சிவவாக்கியில், இது சிவாகமத்தில். அதனால் குரு தான். அவர் தெளிவடைந்தவர் தான். நீங்கள் போய் என்ன ஆகலாம், நீங்கள் தெளிவடையலாம். ஓப்பன் சேலஞ்சு வான்ற நான் இங்கே இல்லை. ஏன்னா ஒரு தர்க்க மேடையில் கூட என்ன பண்ணேன், எனக்கு கடவுள் எனக்கு புரிய வைக்க முடியாதுன்னு பேசு, நான் பண்ணுறேன், உனக்கு காட்டுறேன், பேசுகிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீ உன் புக்குங்கெல்லாம் வச்சுக்காத, வானா தூக்கி போட்டுருன்றேன். பாவனி
உன்னை பார்க்கும்போது பருதாமல் இருக்கும். அது என்னன்னோ நம்பர்லாம் சொல்லி இந்த நம்பரில் அந்த வரியில் இந்த வரியில் என்னடா டேய், கடவுள் நிஜமாக இருக்கிறாரா இல்லையா? கடவுள் நிஜமாக இருக்கும்போது எதுக்கு வரியில் தேர்னுக்கிற, புக்கில் எதுக்கு தேர்னுக்கிற? உனக்கு முன்னாடி கடவுள் இருக்குதா இல்லையா? பின்னாடியும் இருக்கும், நீ தானே வந்து போகிறாள். உனக்கு புரியாத மாதிரியே கடவுள் செஞ்சுருப்பான் உன்னை. அப்புறமா என்ன, அவன் புரிஞ்சு தான் ஏதாவது புரியாமல் எதனா பார்த்துடலாம் வாட்டுறேன், நான் பேசிடலாம் வா. அதனால் கடவுள் புரிஞ்சுக்கோ. கடவுள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறவனுக்கு பேர் குரு. நான் ஒரு கடவுள் புரிந்த மனிதன், என்கிட்ட என்ன பண்ணிக்கலாம் நீ? நான் மற்றபடி இப்போ கூட சொல்கிறேன், நீ என்னை குருவாக ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு குரு. என்னோட அவசியம் இல்லை குருன்றேன்னா, தேடுபவனுக்கு, அலைபவனுக்கு, வேணும்னு பசியோடு இருக்கிறவனுக்கு தான். பசி இல்லாதவனுக்கு அது ஒரு வெறும் தண்ணி. தாகம் உள்ளவனுக்கு அது ஒரு உயிர். ஆமாம், நான் வறண்டு போனவனுக்கு அந்த சாக்கடியில் கட்சிப்பை மட்டும் போட்டு பூஞ்சி குடிக்கிறவனுக்கு தான் தண்ணியோட அருமை தெரியும். ஒரு பருக்க சோறு எப்போ விசேஷம் அப்படின்னு கேட்டால், நீ எறும்பாக இருக்கும்போது தான். அதனால் நீ எறும்பாய் தான் அதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகம் உனக்கே படைக்கப்பட்ட ஒரு அற்புதம். இந்த உலகம் உனக்கு தான். தந்தைக்கு முன் மகன் பிறந்தானேன்னு சொல்லிட்டு போயிடறான் சிவபாகமத்தில். உன்னை பிறக்க வைக்கிறது தான் உங்கள் அப்பாவே போந்துக்கிறாரு. நீ அங்கே அவங்க அப்பாவுக்கு பிறந்தன்னு தப்பாக நினச்சிக்கிற. நீ அப்பாக்கெல்லாம் பிறகுல, நீ பிறகு தான் அப்பாவே பிறந்துக்கிறாரு. நீ பிறகு தான் அம்மா பிறந்துக்கிறா. நீ இந்த பூமிக்கு வரணும்னு தான் இந்த பூமியை உருவாக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் யாருக்காக தான்? நீ வந்து பார்க்கணுமா நிலாவை பாரு, நீ தான் பார்க்க மாட்டேன்ற. அதுக்குன்னே ஒரு வட்டமாக உன்னை மேலே விட்டுக்கிறாரு. என்ன பாடுறா ரசி அப்படின்ட்டு. அந்த அலைக்கடல் யாருக்கு தான்? உனக்கு தான். அந்த மலை மேடுகள்லாம் யாருக்கு தான்? உனக்கு தான். சில்லுன்னு காற்று யாருக்கு தான்? உனக்கு தான். மழை யாருக்கு தான்? உனக்கு தான். வெயில் யாருக்கு தான்? உனக்கு தான். பெண்ணாக இருக்கிறது யாருக்கு தான்? உனக்கு தான். ஆணாக இருக்கிறது யாருக்கு தான்? எல்லாம் உனக்கு தான். ஆனால் உனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. யார்? உன்னை மட்டும் தெரிய மாட்டேங்குது. யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு குரு கிட்ட போனால் குரு யார் அறிமுகப்படுத்தி வைக்கணும்? உன்னை. நீ எனக்கு அறிமுகப்படுத்தலாம் அல்பம். அம்மா உன் பேர் ஊர் ஜாதி சொல்லி நிற்பேன். நான் உன்னை அறிமுகப்படுத்தினா நான் வேற ஆளு. அப்புறமா நீ வேற மாதிரி ஆயிடுவா. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு. இல்லை, என்னை தனியாக சந்திச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சந்திச்சு உங்களை கேட்டு பாருங்க, இன்னும் அப்படி பெருசாக சொல்லிடுவாரான்ட்டு. அப்புறமா நீங்கள் அவர் முன்னாடி ஒன்றும் இல்லைங்க தூசுன்னுவேன். புரியுதா? அவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிறோம். வந்தவனுக்கு தான் என்ன தெரியும். பார்க்கலாம் குருவில் கமாண்ட் எப்படி எழுதுறாங்கன்ட்டு. ஆமாம், எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு பார்த்துடலாம். இல்லை, எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்குறாங்கன்னு பார்த்துடலாம். நல்லா இருங்க, வாழ்க்கை கொண்டாட்டமானது, மகிழ்ச்சியாக இருங்க. குரு பற்றி நிறைய தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பேசலைங்க. குருவை சந்தித்தா தான் குரு. குருவை சந்திக்கலனா குரு இல்லை. என்னை இங்கே குருவாக இப்படி ஏற்றுக்க முடியாது. நான் இன்னும் என்னை வெளிப்படுத்தவே இல்லை. என்கிட்ட எல்லாம் ரகசியமாகவே இருக்குது, வேறு வழியும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் தான் குருவாச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கலாம் கமாண்டு. விரல்லே எல்லாத்தையும் வாங்கிடலான்னு பார்க்குறது. ஆமாம், விரல் வீரர்கள். ஆமாம், விரல் வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கமாண்ட் எழுதியே, நீ தான், உனக்கு தான் தெரியுமே, நீ நான் கடவுள் எவ்வளோ குத்து வாங்கினேன், உனக்கு எவ்வளோ செலவாச்சு, நீ நல்லா வசதி ஆகிட்டே போய் நிற்கிறியே. ஏன்னா ஒன்றுத்துக்கு உதவதெல்லாம் நல்லா இருக்கிறானே, கடவுள் தெரிஞ்சு எப்படி இருக்கணும்? இல்லை, அப்படி யோசிக்கத்தே இல்லை. ஐயோ இந்த மனுஷன் நமக்காக பேசுகிறானே, யோசிக்கிறது இல்லை. பரவாயில்ல, அது அவங்க பிரச்சனை. நல்லா இருங்க, வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நல்லது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.